ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் தேவன்தான் பேசுவாராக. இன்றைக்கும் நான் உங்களுக்கு பாவத்தை குறித்து, அதாவது நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். என்னென்ன பாவங்களுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். பாவமண்டா நான் உங்களுக்கு போன முறை எல்லாம் சொன்னேனே, பாவமண்டா எல்லாம் பாவம்தான். சின்னனும் பாவம்தான், பெரிய பெரிய பாவம் பாவம்தான். அப்போ நாங்கள் எந்தெந்த பாவங்களுக்குள்ள இருக்கிறோம்னு எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தம் இல்லாதவர்களாக இருந்தால் எங்களுக்கு என்ன நடக்கும் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு உதாரணமாக நாங்கள் சில வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலங்களாக இருக்கிறோம், அப்படிப்பட்ட நிலங்களாக இருக்கிறோம் என்பதையும், நாங்கள் அந்த நிலத்தில் நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பலன் கொடுக்கிறோம் என்பதையும் பார்க்க போகிறோம். என்று கேட்டால், பாவம் நம்மை பல்லோராட்சியத்துக்கு ஆண்டு கொள்ள முடியாது. பல்லோராட்சியத்தை ஆண்டு கொள்ள வேணுமென்றால் பாவம் இல்லாத ஆட்டுக்குட்டியானவரை போல நாங்களும் பாவம் இல்லாமல் இருக்க வேணும். அப்போ பாவம் என்றால் என்ன என்று நாங்கள் வேதத்தை வாசித்து கொண்டு போகும்போது சின்ன காரியமும் பாவம்தான், பெரிய காரியமும் பாவம்தான். இப்போ நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், செய்யாதே என்று போட்டிருக்கு. அப்போ செய்யன்றதில் நாங்கள் பார்க்கணும், இதை செய்யாதே என்றால். அப்போ இன்றைக்கு ஆதாமுவாளை குறித்து நாங்கள் பார்க்கும்போது, ஆதாமுக்கு கொடுத்த கட்டளையை ஆதாம் முறித்தார். ஏனென்றா ஆண்டவர் இதை செய்யாது என்று தான் அவனுக்கு சொன்னது. இந்த பழத்தை இது கனிகளை சாப்பிடு, அந்த கனியை சாப்பிடாது என்று. ஆனாலும் அதை அவன் சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்குது. என்னென்னு கேட்டால், ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த துணை, ஆண்டவர் கொடுத்த ஒரு துணையால் வந்தது. ஏனென்று கேட்டால், பெண்கள் அநேக இச்சையினாலே இழுப்புண்டு போகிறதுனாலே கணவன்மாருக்கு வருகிற பாவமான வினைகள், இதை நாங்கள் ஆராய்ந்தறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், சில காரியங்களில் ஏன் நான் அடிக்கடி பெண்களை குறித்து சொல்கிறேன்னு கேட்டால், ஆண்டவருக்கு பின்னால் திரிந்தவர்களும் பெண்கள் தான் கூடுதலாக. ஆண்டவரோடு பரிசுத்தமாக பக்தியாக இருந்தவர்களும் பெண்கள் தான். ஆனால் அதே சமயத்தில் பெண்கள்லாம் சில காரியங்களையும் செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதனால் பாவமண்டா பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அது பாவம்தான். அப்போ இந்த பாவத்தை குறித்து நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நாங்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிறோம். உலகம் அப்படி என்றால் உலகம் என்றால் என்ன என்றதை நாங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே நாங்கள் பார்க்க போகிறது முதல்ல ஜெபிப்போம். என்னோட ஜெபம் முக்கியம். என்னென்று கேட்டால், நான் இல்லை, என்னுடைய மாம்சம் இல்லை, ரத்தம் இல்லை, ஆண்டவருடைய ஆவியானவர் பேச வேணும். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு பிரசங்கம் எல்லாம் ஏனோ தானோ கொண்டு போய்கொண்டிருக்குது. ஏனென்று கேட்டால், எங்களுக்கு ஏற்ற மாதிரியாக நாங்கள் கொடுக்குறோம். அப்படி இல்லை, எங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அதை ஏற்ற மாதிரியாக கொடுக்கணும். நாங்களும் திருந்தோணும், மற்றவர்களும் திருந்தோணும். திருந்த வேண்டிய இடங்களில் திருந்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அதை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. ஒழிய ஒரு கத்தரை குறித்து பயம் இருக்கணும், இதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ நாங்கள் இதில் இருந்து விடுதலையாக வேணும், பாவத்தில் இருந்து விடுதலையாக வேணும். சமாதானமற்ற முறைகள், லக்கியம் இல்லாத என்னத்தை என்றாலும் நாங்கள் ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் கடைசி காலத்தில் மனுஷன் கை கொடுக்க மாட்டான், ஆண்டவர் தான் கை கொடுப்பார். இந்த ஆண்டவரிடத்துல நீங்கள் போய் சேர வேணும். அப்போ அதனால் ஒரு சின்ன ஜெபத்தோடு உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, நீங்கள் தந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஐயா முத்தானது சுவாமினி. அது வெள்ளித்தட்டிலே வைத்த பொற்பரத்துக்கு சமனான வார்த்தைகள் ஆண்டவரே. அது எலும்பையும் ஆண்டவரே கழுக்குகளையும் ஆண்டவரை ஊடுருவி செல்லுகிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அது எங்களை நியாயம் தீர்க்கிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அது எங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம் ராஜா. இந்த வார்த்தையினாலே நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நல் வார்த்தைகளை கேட்கிறதற்கு ஆண்டவரே ஐயா ஆண்டவரே பின்வாங்குவார்கள் சுவாமினி. ஆண்டவரே தீய வார்த்தைகளை கேட்கிறதற்கு ஆண்டவரே முன்வாங்குவார்கள் ஐயா. அப்படியா இருந்து விடாதபடி நல்ல மரம் நல்ல கனி ஆண்டவரே நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனிடத்திலே இருந்து வருகிறது சுவாமினி. அது எங்களிடத்தில் இருந்து அல்லப்பா. வார்த்தையை கொடுக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் கருத்துள்ளவர்களாய் பேசும்போது ஆவியானவர் தாமே அதை ஆண்டவரை உணர்ந்து புரிந்து பார்க்கிறவர்களாயும் திருந்து
திருத்தப்படுகிறவர்களாயும் மாற்றப்படுகிறவர்களாயும் தேவாவியானவர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நான் அல்ல, என் ரத்தம் இல்லை, என் மாம்சம் இல்லை, தேவாவியானவர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த வார்த்தைகள் ஒன்றும் ஆமென்றும் ஆமீன் என்றும் உள்ள வார்த்தையின்படி நடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறேன். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். சாரி, 13 18ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோமா. 18ஆம் அதிகாரம் நாங்கள் பார்த்து அதன்படி கருத்துக்களை சொல்லுவோம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஆறாம் பொல்லாங்கானவன் வந்து என்ன செய்கிறானாம், உங்களுக்குள்ள விதைக்கிற நல்ல விதைகளை. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், பிரசங்கம் வார்த்தைகளை கொடுக்கும்போது அதை போய் வடிவாக பார்க்கறதில்லை. அதை வடிவாக இது நான் இந்த இடத்துல நான் புல விடுறேனா சரி விடுறேனான்னு பார்க்கறதில்லை. ஏனோ தானோண்டு பார்த்துட்டு அதை இந்த காதால் கிட்ட அந்த காதால் விடுறது மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு அந்த வார்த்தை தான் உங்களை நியாயம் தீர்க்கும் என்பதையும் உணர வேண்டும். அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், பொல்லாங்கானவன் வந்து அந்த நீங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு அந்த வார்த்தைகளை எடுத்து போடுகிறான். இருதயத்திலே விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். பாருங்கள் எப்படி பறித்து கொள்ளுகிறான். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகாமல் பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவனாயிருக்கிறான். அப்போ நீ எப்படிப்பட்டவனாம், அந்த வார்த்தைகளை பறிக்க விடுகிறவன் வழி அருகே. இன்றைக்கு பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், எங்களுக்குள்ள ஒரு ஆண்டவர் வார்த்தைகளை தந்துட்டால் நாங்கள் அதை பக்குவப்படுத்த வேணும். இன்னும் வார்த்தைகளை வளர பார்க்கணும், பக்குவப்படுத்தணும். இன்னும் எவ்வளவு வார்த்தைகள் நமக்குள்ள வருதுன்னு பக்குவப்படுத்தி வச்சுருக்கோம். அதை வந்து பறித்து கொண்டு போகாதபடிக்கு, துன்பமும் துயரமும் வேதனையும் வந்து அதை எடுத்து போடாதபடிக்கு அதை நாங்கள் காத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ பாருங்கள், அவர்களுக்கு ஏற்ற விதமான ஒரு பிரசங்கம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு இது இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற பிரகாரமாய் வசனம் வர இல்லையோ, அதை என்ன செய்கிறாங்கன்னா ஏனோ தானோண்டு விட்டுருவாங்க. அதை மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏனென்று கேட்டால் அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வர இல்லையண்டு. அப்படியான காரியங்கள் எப்படிப்பட்டவையெல்லாம் இருக்கணுமாம். அப்படியானவர்கள் கற்பாறையில் இடங்களில். இந்த இருதயம் வந்து அவருடைய கற்பாறையா. இருதயத்தில் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்றவன் தான் நல்ல நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், இருதயத்திலே பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டது. அப்போ இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பொல்லாங்கான் வந்து பறித்து கொள்ளுகிறான். இங்கே பார்க்குறோம் என்னென்னா கற்பாறை கல்லுகள் இருக்கிற இடமான இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தீய காரியங்கள் இருக்கிற இடத்துல வசனங்கள் போன உடனே என்ன செய்கிறேன்டா, அது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், உள்ளுக்குள்ளே இருக்கிற நசல் கிசல் எல்லாம் இருக்கும்போது நாங்கள் வசனத்தை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறானா, உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனாலும் தனக்குள்ளே வேறு இல்லாதபடியினால், அவனுக்குள்ள என்ன இல்லையாம், அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறானே ஒழிய அதை சரியான விதத்தில் அதை ஊண்டி நடத்தப்பட விட இல்லை. அப்போ அது என்ன செய்கிறாள், ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் பாருங்கள் எப்படி என்று, கொஞ்ச காலம் மட்டும்தான் அதில் நிலைத்திருப்பாங்க வசனத்தில். இன்றைக்கி செய் சொல்லாதே, செய்யாதே என்று சொல்கிற வசனங்கள் இருக்குல்ல, செய்யாதே என்ற வசனங்களில் கொஞ்ச காலம்தான் நிலைச்சிருப்பான். அவங்களுக்குன்ற ஒரு இது வரும்போது ஒருத்தர் பாருங்க, வசனம் எனக்குன்னு எடுக்க மாட்டாங்க.
அது மற்றவனுக்கு தான் நினைப்பாங்க. நல்ல இப்போ தங்களுக்கண்டு வருகிற வசனங்களை, ஓஹோ இது எனக்குத்தான் வசனம், ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, ஆனால் இதே சமயத்தில் ஆண்டவர் மற்றவனுக்கு போடுற வசனத்தை, இது எனக்கு இல்லை, இது அவக்குத்தான், இது எனக்கு இல்லை, அது அவக்குத்தான் என்று கொடுக்குற காரியங்கள் இருக்கிறது. இது பிழை. ஏனென்று கேட்டால் வசனம் எல்லாருக்கும் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல, ஆனாலும் ஆண்டவர் இஸ்ரவேல் எல்லாருக்கும் தான் அந்த வசனம் கொடுத்தாரு. ஆனால் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், இல்லாதவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் அவங்களுக்கு பற்கடிப்பும் விஷம் கடித்து மரித்தார்கள், பூமி அதிர்ச்சி வந்து மரித்தார்கள். அப்படிப்பட்ட இஸ்ரவேலர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்க. அப்போ அது என்ன செய்யப்பட இல்லையா, ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த ஆழமாக அவர்களுக்குள்ள படியே இல்லை. அது ஆழமாக அந்த வேறு ஊன்றத்தக்கதான மண் இல்லை, இருதயத்தில் வேறு ஊன்றத்தக்கதான ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை அதுக்குள்ள. அப்போ நாங்கள் இங்கே பார்க்கிறோம், கொஞ்ச காலம் மாத்திரம் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம். நீங்கள் வசனத்தை கேட்கலாம், ஆனால் 1000 உபத்திரவங்கள் வராதுன்னு சொல்லலாது. சபையால் வரும், வெளியிலிருந்து வரும், பிள்ளைகளால் வரும், பெற்றோர்களால் வரும், மச்சினிமாரால் வரும், மச்சிடமாரால் வரும், சம்மந்தியால் வரும். பிரச்சனைகள் வாரத்துக்கு சொல்ல தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஏன்னு கேட்டால் பிரச்சனையை கொடுக்குறவனே பிசாசு. அப்போ பிரச்சனைகளை கொண்டு வந்தவனாரு, பிசாசு கொண்டு வந்தான். அதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால் அவன் எங்கள்கிட்ட வந்து பிடுங்கி விடுறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கு வசனங்கள் இன்றைக்கு பாருங்கள், சபைகளில் வந்து குடும்பத்தை கட்டுறதுக்கான வசனங்கள் இருக்குதா? இல்லை. சபையை கட்டக்கூடிய வசனங்கள் வந்து குடும்பம். சபை என்றால் குடும்பங்களை கட்ட வேணும், வாலிப பிள்ளைகளை கட்ட வேணும், இளங்குடும்பங்களை கட்ட வேணும், வயது போனவர்களை கட்ட வேணும். ஏன்னா இங்கே இருக்கிற வசனங்கள் எல்லாம் அதுதான். இப்போ கட்டுறதெல்லாம் என்ன சொல்லுங்க பார்ப்போம், நான் என்னுடையது என்று கட்டுற வசனங்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே செவிப்போம் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? இப்போ நான் இருக்கிறேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு நான் அந்த ரட்சிப்பை பற்றி சொல்லுவேன். நீ உன் வீட்டாருமே ரட்சிக்கப்பட்ட ஒருவர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போயிட்டு மிச்ச பேரை கைவிட்டுருவாரே. அதை அர்த்தம் புரியாமல் நானும் என் வீட்டாருமோ வென்றால் நாங்கள் தான் பலிப்பிடத்தில் நிற்போம், நான் உங்களுக்கு பேர்ந்து அதுக்கு பிறகு வாரன் லேவியின் குடும்பத்துக்கும் ஜூத குடும்பத்தையும் ஆண்டவர் எப்படி நடத்தினார், ஆரோனை எப்படி நடத்தினார், மோசையை எப்படி நடத்தினார். ஆனால் அதுக்கு பிறகு நான் வாரேன். இப்போ நான் தந்த வசனத்தை தான் நான் கொடுக்க வேண்டியதாக கிடக்குது. என்னென்னு கேட்டால் ஆண்டவரிடத்தில் இருந்து கேட்ட வசனங்கள். ஆண்டவரிடத்துல இருந்து கேட்கும்போது அவர் கொடு என்ற நேரம் கொடுப்பார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்போ நாங்கள் இங்கே பார்க்கிறோம் என்னென்று கேட்டால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று. உள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். அப்போ உலக கவலைகள் முள்ளுள்ள இடங்களில் என்ன சொல்லுங்க பாபம். இப்போ இருதயத்தில் வந்து என்ன நினைக்கிறோம் என்று கேட்டால், ஏன் நல்லா நான் வரக்கூடாது, எனக்கு பணம் தேவை, எனக்கு அது அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா, அது அந்த என்ன சொல்லுங்க, வசனத்தை கேட்க விடாமல் அந்த உலக காரியங்கள் வந்து அவருடைய இருதயங்களை பிடிச்சு கொள்ளுது. அதுவும் ஒரு சத்ருவானனுடைய கிரியை தான். உலக காரியங்களை பிடிச்சு கொள்ளுது. பாருங்க, இதை விடாத. நீ இப்படி இருந்தால் நல்லா இருப்பாய், இப்படி இருந்தால் வசதியாக இருப்பாய், இப்படி இருந்தால் பணக்காரனாக இருப்பாய், இப்படி இருந்தால் அந்த குடும்பத்தை கெடுத்து வாழ்ந்தியண்டா நல்லா இருப்பாய். இது எல்லாம் உலகம் என்றால் என்ன? உலகத்து காரியங்களை வச்சு தான் ஆண்டவர் உலகம் என்று பேர் வச்சார். நான் உலகத்துக்கு வாரேன். இப்போ உங்களுக்கு உலகம் என்று சொல்லி சொன்னால் பூமி எப்படியா இருக்கிறதா? உருண்ட வடிவமாக இருக்கிறது. அப்போ அந்த முழு உலகத்தையும் அந்த பூமி தான் நடத்துது, சுற்றி வருகுது, உலகத்தை சுற்றி வருகுது. சரியோ? 24 மணித்தியாலம் அது சுற்றுது. பாருங்க, உங்களுக்கு நேரம் என்ன மாதிரி போகுது, இலங்கைக்கு நேரம் என்ன மாதிரி போகுது, இந்தியாவுக்கு நேரம். அப்போ அந்த பூமி தான் ஆண்டவர் பாருங்க அப்படியான உருண்டை வடிவத்தை. அப்போ பூமி உருண்டை வடிவமானது. பூமி எப்படிப்பட்டதான்? பூமி உருண்டை வடிவமானது. அப்போ உலகம் எப்படிப்பட்டது? உருண்டை வடிவமானது. அப்போ அந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ அந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யக்கூடாதாம்? இச்சியாதிருப்பாயாக. நீங்கள் நினைக்கிறது என்னென்னு கேட்டால் உலகத்தானோட ஓகே, உலகத்தானோட ஆண்டவர் சேராது என்ன, நான் உங்களுக்கு அங்கால வாரணும், சேராது என்று சொல்ல இல்லை. அவனுடைய கிரியைகளை செய்யாத, அவனுடைய கிரியைகள் எல்லாம் பொல்லாதவைகள். அவனுடைய கிரியைகள் என்னன்னு நீங்கள் நன்றாக படிச்சிருக்கிறீங்க.
சரியோ? அதுக்காக இப்போ நான் ஒன்றுக்கு கேட்குறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களோட சொந்த பந்தம் ரட்சிக்கப்படையில, அவங்களோட கொண்டாட்டத்துக்கு நீங்கள் போகாமல் இருக்கிறீங்களா? அல்ல அவங்களோட உங்களோட எண்ணங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டால், அவங்களோட கொண்டாட்டத்துக்கு போனால் ஒரு நாள் நின்றுட்டு அடுத்த நாள் ஓடி வாரதான் உங்களோட இது. அது சாட்சி இல்லாத வாழ்க்கை. சாட்சி இல்லாத வாழ்க்கை. சில பேர் செய்கிறீங்க, சில பேர் நின்று தங்கிட்டு வாரீங்க. ஆனால் நீங்கள் 10 நாள் தங்கினானா, 1 மாதம் தங்கினானா அவங்களுக்கு சாட்சியாக வாழ வேணும். 1 மாதம் தங்கினானா, 10 நாள் தங்கினா. நான் 2 மாதம் என் மகள் வீட்டை நின்றேன் நான். என் மகள் வீட்டை விக்கிரக ஆராதனையும் கிடையாது. என்னுடைய மகள் வீட்டில் எந்த விக்கிரகமும் கிடையாது. விக்கிரகமும் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிறது பைபிள் வசனம். ஆனால் நாங்கள் நாளுக்கு நாளாக என்னுடைய சாட்சி என் பிள்ளைகளை நடத்துது. ஆனால் சில காரியங்கள் உலகத்து காரியங்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்லா விளங்க வேணும் என்னென்னு கேட்டால், இச்சிக்கிற காரியங்கள் அதுகளை சில காரியங்களை பிள்ளைகள் எல்லாரும் விட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். என்னடா இந்த உலகத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், ஏதோ வரைக்கு மேலே இருந்து வரைக்கையும் கொண்டு வந்த நாங்கள் இந்த போகைக்கையும் கொண்டு போகிறது மாதிரி தான் ஜனங்களை பகைக்கிறது. ஜனங்களை பகைச்சு கொண்டிருக்கிறது பாருங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, முள்ளுகள் இருக்கிற இடம் மாதிரி. இப்போ நீங்கள் பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க முள்ளில் சீலையை போட்டுட்டா அது மெல்லத்தான் எடுக்கணுமெண்டு. அப்போ இந்த முள்ளில் போட்ட வசனங்கள் எப்படியா இருக்குதாங்க? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும், முள்ளுள்ள இடங்கள் அதில் வசனத்தை கேட்கிறான். உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்றைக்கு ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்பதையும் நான் உங்களுக்கு சில இடங்களில் காண்பிப்பேன். ஐஸ்வர்யம் என்றால் என்னென்று நான் நேரம் இருந்தால் உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்கள் நினைக்கிறது என்னென்று கேட்டால், இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் உலகத்தோடு தான். நீ சொல்கிறீங்கல்ல உலகம் உண்டு. ஆண்டவர் உலகத்தில் இருந்து உங்களை வேறு பிடுங்கி எடுத்தேன். அதாவது என்ன, உங்களோட உலகத்தின் இச்சைகளில் இருந்து, அதாவது வேசித்தனம், பொய், களவு, விபச்சாரம், அடுத்தவன்ற குடியை கெடுக்கிறது, அந்த களவெடுக்கிறது, பெருமைகள், சுயங்கள், அப்படியான பாவ வழிகளில் இருந்து உங்களை உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்தார். அதுக்காக நீங்கள் என்னென்னு கேட்டால், மற்றவனை பார்த்து அவன் உலகத்தான் எங்கே ஆண்டாலும் ஆண்டவர் சொல்கிறாண்டா, நீங்கள் மற்றவனை குறித்து நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கக்கூடாது. உங்களை குறித்து தான் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். மற்றவனை ஆண்டவர் கேட்க மாட்டார். உலகத்தானுக்கு ஒரு அடி தான் விழும். ஏன்னு கேட்டால், அவனுக்கு அடி விழும் ஒரு அடி. ஆனால் அவன் அறியாமல் செய்கிறான். நீங்கள் என்ன செய்கிறீங்க? அறிந்து செய்கிறீங்க. அப்போ அறியாமல் செய்கிறவனுக்கும் அறிந்து செய்கிறவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு. யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. அவன் அறிந்து கொண்டும் அவன் அறியாமலும் என்ன செய்கிறான்? அநியாயம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான், விபச்சாரம் செய்கிறான், வேசித்தனம் செய்கிறான், பொய் சொல்கிறான், களவெடுக்கிறான், கற்பழிக்கிறான், மதுபோதைக்கு அடிமையாக இருக்கிறான், மற்றது தாய் தகப்பனை பிரிக்கிறான், சகோதரங்களை பிரிக்கிறான். இப்படியான காரியங்கள் உலகத்தான் செய்கிறான். பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை இதுகளின் நிமித்தம் அவன்கள் பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் அதை செய்யும்போது உங்களுக்கு எத்தனை அடி விடுமா? அது அடி விழுகிறது மாத்திரம் நியாய தீர்ப்பு நிச்சயம் என்பதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏனண்டா மனம் திரும்பு. 7 சபைகளில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னிட்ட இன்ன குறை இருக்குது, மனம் திரும்பட்டு. அப்போ நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோமா? அதைத்தான் நாம் யோசிக்க வேணும். என்னென்னு கேட்டால், ஒரு தரம் நாங்கள் பாவத்துக்கென்று மரித்து கிருபைக்கென்று பிழைத்தோம். ஆனாலும் எத்தனை தரம் விழுந்திருக்கிறோம், எத்தனை தரம் திரும்ப 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 தவறு செய்கிறோம். அப்போ அதை நாங்கள் உணர்ந்து அதை கர்த்தருடைய வருகையில் நாங்கள் அதை என்ன செய்ய வேணுமாம்? அதை எடுத்து போட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கினதுனாலே. இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் பாருங்கள், இன்றைக்கு ஐஸ்வர்யம் ஊழியக்காரங்களுக்குள்ளேயும் இருக்குது, மேய்ப்பர் குடும்பங்களுக்குள்ளேயும் இருக்குது. நான் என்னட்ட வர்ற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு கேட்டால், இப்போ எல்லாம் மேய்ப்பர்மார் ஊழியக்காரர் எல்லாம் என்னென்னு கேட்டால் பிரசங்கிக்கிறாங்க. ஓகே, அது ஒரு பக்கம். ஆனால் எல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்குள்ள பண ஆசை நிரம்பி போயிருக்கிறது. பண ஆசையின் நிமித்தம் குடும்பங்களை பிரிக்கிறது. பண ஆசையின் நிமித்தம் பல காரியங்களை செய்கிறாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க என்னென்னு கேட்டால், இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்கிறேனே, ஒருத்தரை திருமணம் செய்து கொடுத்துட்டா அந்த திருமணம் ஏன் நாங்கள் செய்து கொடுக்குறோம்? அந்த பிள்ளை அந்த வீட்டில் போய் வாழ வேணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக இருக்க வேணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவருக்கு வளர வேணும், மற்றவனையும் ஆண்டவருக்குள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையில் கொண்டு வர வேணும். அதுதான் குடும்பம். அப்போ இன்றைக்கு பாருங்கள், பிள்ளைகளை குடும்பத்தில் கட்டி கொடுத்துட்டு பிள்ளைகளுடைய கிந்த கேள்த தாய் தகப்பன் எடுத்து கொண்டிருக்கிறாங்க.
இது தப்பு இல்லையா? அப்போ என்னவாம் இது? பண ஆசை. பண ஆசை உலகத்துக்கு அடுத்த வேர். ஆனால் நீங்கள் பிரசங்கிக்கிற நீங்களே அப்படி செய்யும்போது பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னு கேட்டால், என்னுடைய கணவனுக்கு சொல்லுகிற காரியங்கள் என்னென்னா, என்னுடைய கிண்டக்கில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகட்டும். இந்த கணவனும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சரியான அதாவது என்ன சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ஆதாம் ஏவாளிட்ட ஏமாந்தது தான் இன்றைக்கு நடக்கிறது. ஏன்னா நான் ஒரு ஆண்டவருக்கு வைராக்கியம் கொண்டவங்களா இருந்தா, அந்த வைராக்கியத்தின்படி கர்த்தருடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுப்பேன். ஒரு ஒரு கணவனா இருந்தாலும், ஒரு மனைவியா இருந்தாலும், இது நல்லதா கெட்டதாண்டு தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேணும். தேவ சித்தம் இல்லாமல் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவதூறான காரியங்கள். ஆனா அந்த பிள்ளை தான் அதை செய்தா இருந்தாலும், பிரசங்கிக்கிற மூப்பர்மார், பிரசங்கிக்கிற மேப்பர்மார் எப்படித்தான் துணிகரமா அதுக்குள்ள கை போடுறாங்க பாருங்க. அப்ப நீங்க பிரசங்கிக்கிறவர்களே என்ன ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டு போய்க்கூடாது. உங்களுக்கு ஒரு நீதி, மற்றவனுக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதி, அடுத்தவனுக்கு ஒரு நீதி என்று இல்லையே. எல்லாருக்கும் ஒரே நீதி, ஒரே அடி, ஒரே காரியம்தான். இப்ப நான் என்ன ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, என்னுடைய மகளை நான் கட்டி கொடுத்துட்டு என்னுடைய மகளுடைய கிண்டக்கிழதுல நான் வாழுவனா இருந்தேன். நான் தாயும் இல்லை. நான் வந்து மகா கெட்டவன். ஏனென்று கேட்டால், அது பணம் என்னை கொண்டு போய் எங்கே விடுங்க? பாதாளத்துக்கு விடும். அடுத்தவன் குடிக்க கெடுத்து, அடுத்தவனோட பிள்ளைகளை கெடுத்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேட்டால், ஐஸ்வர்யமான் பல்லவராட்சியத்துக்கு நுழைவது அரிது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஐஸ்வர்யம் உங்களுக்கு தேவைதான். உங்களுக்கு கஷ்டமா, துன்பமா, வேதனையா, அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். கேட்டு பெற்றுக்கொள்கிறது பாவம் இல்லை. சரியா? நீங்கள் கேட்காமல் ரகசியமா செய்கிறது பாவம். ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்தா அந்த வீட்டுக்கு அது என்ன செய்யணுமா? விளக்கேற்றி வைக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய விளக்கு அங்கே எரியணும். அங்கே விளக்கு எரியுதா அல்ல என்ன எரியுதுன்றதை நீங்கள் பார்க்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் உங்களோட சுயத்துக்காக இங்கே பாருங்க, முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட இன்றைக்கு வந்து சுவிசேஷம் அநேகருடைய வாழ்க்கையிலே வேதத்தின் வசனங்கள் மறக்கப்பட்டு ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்ப ஆசை, இப்படியான காரியங்களுக்கெல்லாம் போய்விட்டது. தயவு செய்து நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்படியாய் நீங்கள் நடப்பீங்களா இருந்தா தேவனுடைய வருகையில் நியாய தீர்ப்பில் நீங்கள் திருந்தினா மனம் திரும்புதல் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மனம் திரும்பினா என்ன பார்க்குறீங்க? நடக்கிறது சம்பவிக்கிறது எல்லாம் ஜனங்கள் இந்த எக்கச்சக்கமான இதுகளில் பார்க்குறாங்க பாருங்க. உண்மையாக நடக்கிறது எல்லாத்தையும் வெளியரங்கமாய் ஆண்டவர் கொண்டு வருவார். வெளியரங்கமாக்குவார் பாருங்க. நீங்கள் நினைக்காதீங்க மற்றவங்களெல்லாம் ஏதோ பைபிள் படிக்காதவங்க கேனியங்கள்னு நினைக்கக்கூடாது இல்லையா? எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க. உலகத்தாரும் படிக்கிறான். சரியா? நீங்கள் சொன்னீங்களே, அது நீங்கள் சொல்கிறதுல வித்தியாசம் உண்டு. என்னென்னு கேட்டால், சில வணக்கம் சுருவ வணக்கங்களை இப்போ ஜனங்கள் விட்டு போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிறது பைபிள் வசனங்கள் இருக்குது. ஆனால் அவங்க பாருங்க, அவங்க எல்லாரையும் கண்ணோட்டம் விடுறாங்க. அப்போ விடுறவங்க கண்ணோட்டம் விடும்போது சொல்லுவாங்க, இது இப்படியா செய்கிறாங்க, அப்படியா செய்கிறாங்கன்னா, அது உண்மையாக இருந்தால் உண்மைதான். மறைக்கிறதுக்கு நியாயமே கிடையாது. அப்போ அடுத்தவன் குடிய கெடுக்கிறது, அடுத்தவனுடைய இதுகளை செய்கிறதெல்லாம் பிழையானது. சபைக்காரருக்கு தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே வந்து இந்த சத்திய வேதம் வந்து சபைக்குத்தான். சபைக்காரன் சீர்படுத்தப்பட்டு அடுத்தவனுக்கு சத்தியத்துக்கு சாட்சியாக வாழ வேணும். அதுதான் உண்மையானது. அப்போ இங்கே முள்ளுள்ள இடங்கள்ல இருந்து ஐஸ்வர்ய மயக்கம். அவன் நல்லா இருக்கிறான், அவன் பணத்தை நான் சேகரிக்க வேணும், அவன் நல்லா இருக்கிறான், அவன் உத்தியோகத்தில் இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான். ஐயா, பிச்சை எடுக்கிறவனும் விபச்சாரக்காரனும் வேசித்தனக்காரனுங்களும் அவங்கள் மனம் திரும்பி பல்லவராட்சியம் போயிடுவாங்க. நீங்கள் இத்தையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கைவிடப்பட்டு போய்விடுவீங்க. ஏனென்று கேட்டால் அவங்களுக்குள்ள அந்த குணாதிசயங்கள்லாம் இருக்குது. பணப்பிரியமும் தற்பிரியமும் வீம்புகளும் இணங்காதலும் அன்பில்லாதவர்களும் சுயபோகமாக வாழ்கிறவர்களையும் தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன உங்களுக்குத்தான் அந்த அடி, உங்களுக்குத்தான். நீங்கள் முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டது. ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலே நீங்கள் வசனங்களை என்ன செய்கிறீங்களா? விஷனங்களாக்குறீங்க. அப்ப நெருக்கப்படுகிற போதனால் அவனும் பலனற்று போவான்.
பலனற்று போகாமல் இருங்க. உங்களுக்கு ஐஸ்வர்ய மயக்கம் கூடாத காரியம். இன்றைக்கு அநேக வீடு வழியே ஜெபம் இல்லை, அநேக வீடு வழியே வேத வாசிப்பு இல்லை, அநேக வீடு வழியே என்ன செய்யுங்க, இப்படி இப்படி இருந்த வீட்டை இப்படி எடுத்தாச்சு. அப்போ இதெல்லாம் இப்போ ஒரு மனுஷனுக்கு நாங்கள் மறைக்கலாம், தேவனுக்கு மறைக்கலாமோ? தேவனுடைய கண்கள் எங்கே இருக்கிறதாம்? அவர் பூமியே உருண்ட வடிவமாக படைத்த தேவன், அவர் பூமியிலே அவர் கண்ணோக்கமாக இருக்கிற தேவனோடு தான் சொல்லியிருக்கிறார். என்ன உலகம் முழுவதுக்கும் அவர்தான் ராஜா. அப்போ உலகத்தை முழுவதையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறவருக்கு தெரியும் தானே எந்த வீட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன இது, யார் என்ன தில்லு முள்ளு விடுறாங்க, யார் குடும்பத்தை பிரிக்கிறாங்க. உங்களை பிள்ளைகளை கூட நீங்கள் சொல்லி வையுங்க. ஏன்னு கேட்டால் கூடாத காரியம் அதெல்லாம் தப்புண்டா தப்பு தப்பு தான். அது ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் ஆண்டவரை அவைகள் இப்படி செய்யிச்சினோம் ஆண்டவரே, நாங்கள் இப்படி செய்தோம் ஆண்டவரே, ஆண்டவரை அப்படி செய்யிச்சினோம் ஆண்டவரே, நாங்கள் இப்படி செய்தோம். ஆண்டவருக்கு நீங்கள் கதைக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவரே நேராக பார்ப்பார். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லவனாரு கெட்டவனாருண்டு அவரே நேர இருந்து பார்த்து கொண்டிருப்பார். தில்லு முள்ளு விடுறவன் யார், உழவுகள் செய்கிறவன் யார், உள்ளுக்குள்ளால் வேலை பார்க்குறவன் யார், எல்லாம் பார்ப்பார் பாருங்க. சரியா? அப்போ அப்படியான காரியங்கள் எல்லாம் அங்கேயாம் இருக்கிறது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனம் என்ன செய்தாம், அது வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால என்ன உலக ஐஸ்வர்யம் வசனத்தை நெருக்கி போடுது பாருங்க. வசனத்தை புரட்டி எடுக்குது. ஆண்டவர் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, செய்யாத இப்படித்தான் சொல்லியிருக்கிறாரு. உங்களோட ஆதாம ஏவாளை ஏமாத்தினது மாதிரி அநேக பெண்கள் ஆண்களை ஏமாற்றி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா என்ன? வருங்காலமாவது நிகழ்காலமாவது பார்த்து கொண்டிருக்கிறீங்க தானே. எல்லா காலங்களையும் நேரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இனி வரப்போகிற காலம் என்ன காலம் என்று தெரியுமா உங்களுக்கு? அழிவுக்கு வைக்கப்பட்ட காலம், அழிவுக்கு அக்கினிக்கு இரையாகிற காலம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பிள்ளைகள் கோப ஆக்கினைகளை குவிக்கிறார்கள், ஆக்கினைகளை குவிக்கிறார்கள். அப்போ என்ன செய்யணுமாம்? இந்த வசனத்தின்படி நடக்கும். எதை பார்த்தா என்னென்னு கேட்டால், நாங்கள் ஒருத்தருடையும் பிரச்சனைக்கு போகாத நாங்கள், ஒருத்தருக்கும் ஒன்றுமே செய்யாத நாங்கள். நீங்கள் யாருக்கும் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நான் ரகசியமாக இந்த ஐஸ்வர்ய மயக்கம் இருந்தாலே போதுமே, அளவுமே போதுமே நீங்கள் மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்கு. இப்போ இங்கே பார்க்கிறோம், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அப்போ எப்படியாம் வசனம் என்ன செய்யுதாம்? 100ஆகவும் 30ஆகவும் 60ஆகவும். அப்போ இங்கே பாருங்க, 60 30 60 100. அப்போ பலன் கொடுக்குதாம். இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த பலனை தான் அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்கள் இங்கே கொடுக்குற பலன் தான் ஆண்டவர் வரும்போது அவனவனுடைய பலனுக்கு தக்கன என்ன கொண்டு வருவாராம்? கிரியலை கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறேன். அவனவனுடைய கிரியைக்கு தக்கன பலனை நான் கொண்டு வருகிறேன் என்று. அப்போ உங்களுடைய கிரியைக்கு தக்கன பலன் அவரோடு வருகுது. அப்போ நீங்களும் இங்கே பலன் கொடுத்தாத்தான், இங்கே நீங்கள் கிரியலை செய்தாத்தான் ஆண்டவரும் பலனை கொண்டு வருவார். நீங்கள் இங்கே ஒன்றையும் எல்லாம் அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் செய்கிறது அதெல்லாம் பிள்ளையான. இரண்டு ஆண்டவர் சொல்கிறானே, நான் உணவில்லாமல் இருந்தேன், நான் வியாதியாக இருந்தேன், நான் உடை இல்லாதவனாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்கள், பேச வந்தீங்கள், எங்கே ஆண்டவரே என்று. அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் எங்கே ஆண்டவரே நாங்கள் செய்தோம்னு கேட்க மாட்டீங்க. இனி வரும் காலம் அது நீங்கள் கேட்க வேண்டிய காலத்தில் நிற்க மாட்டீங்க. இது அனுக்கிரக வருஷ நாள், இரட்சணிய நாள், மீட்பின் நாள், மீட்கப்படுகிற காலங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணுமா? காலத்தை பிரயோஜனப்படுத்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். குடும்பங்களோட சமாதானம், ஐக்கியம், அன்பு என்னென்று தெரிய வேணும் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தனை பகைச்சு ஒருத்தனை நேசிக்கிறது கூடாத காரியம். அது ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் குடும்பங்களுக்கு இல்லை. குடும்பங்கண்டைக்கு பாருங்கள், சபைகளுக்குள்ளேயே அது நடக்குது. ஏன்னு கேட்டால் வேத புரட்டண்டைக்கு நீங்கள் குடும்பத்தை கட்டுற வேத வசனங்கள் போகுதா? அதை கேட்குறதுக்கு அவங்களுக்கு மனம் விட்டு கொடுக்குதா? இல்லையே. இப்போ வராங்க, என்ன செய்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக வராங்க. ஓகே, நீங்கள் வசனத்தை கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க? அவ்வளோதான், போயிட்டு வாங்க, அது அப்படியே போயிடுவாங்க. ஆனால் அடுத்த கிழமை வருவாங்க. ஆனால் அது அவங்களுக்குள்ள வேரூன்றி நிற்கிறதா? நான் அப்படிப்பட்டவளாக இருக்கிறேனா, அப்படிப்பட்டவனாக இருக்கிறேனா, நான் மனம் திரும்பி இருக்கிறேனா? இதுதான் நாங்கள் பார்க்க வேண்டியது. ஏனென்று கேட்டால்,
சில பேர் சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமெண்டு. அப்போ ஒரு தேவ பிள்ளைகளை பார்த்தா முகத்தில் தெரிய வேணும். என்னென்னு கேட்டால் அவங்களுக்குள்ள ஒரு பக்தி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். கர்த்தருக்கண்டு வைராக்கியம் பாராட்டணும். இன்றைக்கு பாருங்க, கர்த்தருக்கண்டு வைராக்கியம் பாராட்டுறது குறைவு. ஏனென்று கேட்டால், இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை கர்த்தருக்கண்டு இப்ப நான் என்னுடைய காரியத்தில் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு கொடுக்குற வார்த்தைகளை. அதாவது ஆண்டவர் என்ன காரியத்துக்கு எடுத்தாரோ அந்த காரியத்திலேருந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் இந்த காரியத்தில் என்ன பிடிச்சிருக்கிறாரு, நான் அதை விட்டு கொடுக்க வேணுமென்ற அவசியம் கிடையாது. என்னென்று கேட்டால், வேணுமெண்டா ஆண்டவர் உனக்கு அந்த காரியத்தை தந்தால் அந்த காரியத்திலேயே நீ நில்லு. அதை விட்டு கொடுக்குறதுக்கு நான் அது உங்களுக்கு பல காரியங்களுக்கு நான் வேற விரும்புகிறேன். ஆனாலும் அது தேவன் அவருடைய சித்தத்தின்படி என்னத்தை செய்கிறாரோ அதன்படி நடத்தட்டுக்கும். அப்போ நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருந்தால் என்ன செய்வோமா, 30, 60, 100 பலன் கொடுப்போம். இந்த 3ம் கொடுப்போம். முதல் 30, 100. ஏனென்று கேட்டால் ஆண்டவர் சொல்கிறார்ல, 5 தாளந்தை ஒருதனுக்கு கொடுத்துட்டு 2 தாளந்தை ஒருதனுக்கு கொடுத்தாரு, இன்னொன்று 3 தாளந்தை கொடுத்தாரு, 1 தாளந்து. ஆனால் இப்படிப்பட்ட தாளந்துகளை கொடுத்தவங்க எல்லாருலேயும் இந்த 1 தாளந்தை வாங்கினவன் என்ன செய்தானா, ஆண்டவரை நீர் விதைக்காத இடத்துல விதைக்கிறவரும் அறுக்காத இடத்துல அறுக்கிறவரும் என்று கடின இதயம் உள்ளவர் என்று நினைச்சு கொண்டேன். அதனால் நான் புதைச்சி வச்சேன். அப்போ ஆண்டவரை குறித்த நோக்கம், அப்படிப்பட்ட நோக்கங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் முள்ளுள்ள இடங்களிலேயும் கற்பாறைகளிலேயும் கடின இருதயம் உள்ளவர்களாயும் தான் இருக்கிறீங்க. ஏனென்றால் அந்த கடின இருதயங்கள், முட்பாறை, கற்பாறை எல்லாம் இந்த இருதயம்தான். இந்த இருதயம்தான் அதை செய்யுது. இருதயம் சொல்லுது என்னென்று கேட்டால் அவியலப்பாக. ஏனென்று கேட்டால், அதாவது வசனம் ஏன் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார், மற்றவனை அந்த வசனத்தில் கட்டி அவனை வசனத்தில் பலப்படுத்துறதுக்கு தான் வசனம் எங்களுக்கு தந்தது. நானும் என் வீட்டாருமோ என்றாலண்டா, நீ உன் உங்களோட பிள்ளைகள்கிட்ட போய் வசனத்தை கேளுங்க. அதில் உங்களோட பிள்ளைகள் அன்றைக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார் என்னென்னு கேட்டால், அநேக பாஸ்டர்மாருடைய வீடுகளில் ஜெபம் இல்லை. அநேக பாஸ்டர்மாருடைய வீடுகளில் பிள்ளைகள்கிட்ட வசனங்கள் கேட்டால் வசனங்கள் தெரியாது. அநேக பாஸ்டர்மாருடைய வீடுகளில் பாவம் தலை சுற்றி ஆடுது. அவர் சொல்லும்போது நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, ஆனால் அது உண்டு, உண்மைதான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னு கேட்டால் நாங்கள் நினைக்கிறோம், என்னென்னு கேட்டால் அவங்க போதிக்கிறதெல்லாம் பொய்யண்டா, அவங்க வசனத்தின்படி தான் போகிறாங்க. என்னென்னு கேட்டால், கீழ்ப்படியாத பிள்ளைகளின் நிமித்தம் கோவாக்கினிகள் குவியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ பிள்ளைகள் நாங்கள் எங்கட பிள்ளைகள் என்று ஒஸ்டி என்று நினைக்கிறோம். அப்போ மற்றவன்ற பிள்ளைகளை நாங்கள் ஒஸ்டியாக அதை நினைக்கிறதில்லை. ஆண்டவர் அதை ஒஸ்டியாகத்தான் நினைக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், பிள்ளைகளை என்னிடத்தில் வர விடுங்கள், அவர்கள் பாவம் அறியாதவர்கள், குழந்தைகள். இன்றைக்கு பாருங்கள், குழந்தை பிள்ளைகள், பச்சிலன் குழந்தைகள், மற்றது ஒரு அளவான வாலிப பிள்ளைகள், அதுகள் செய்கிற தவறுகளை நாங்கள் தூக்கி வச்சு கதைக்கிறோம். ஆனால் பெரியவர்கள் நாங்கள் செய்கிற பாவங்களை என்ன செய்கிறது? அப்போ நாங்கள் தவறுகளை செய்து கொண்டு மற்றதுகளை திருத்த போனால் அதுகள் திருந்துங்களோ? திருந்தாது. திருந்தினவனையும் என்ன செய்யும்? தங்கட வழியில், ஏன்னா நாய் தன் கக்கினதைத்தான் நக்குது. அதே மாதிரி தங்கட பாவ வழிகள் எதுவோ அதை மற்றவனுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. பழக்க வழக்கங்கள் அதுகளெல்லாம் கூடாத காரியம். ஏனென்று கேட்டால், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை தாய் தகப்பன் இது பிள்ளையண்டா பிள்ளை, இது சரியண்டா சரியென்று தான் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன்மார் கற்றுக் கொடுக்க வேணும். இன்றைக்கு சபைகளில் அப்படி இல்லை. என்னென்று கேட்டால், மனமும் மாசமும் போன போக்கில் போகிறது. பிள்ளைகளுக்கு பேசினா பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், 18 வயதுண்டா வீடு எடுத்து கொண்டு போயிடுவார்கள். போகட்டும் விடு. ஏனென்று கேட்டால், இந்த நாட்டு சட்டத்துக்கு தானே நடக்கிறீங்க, இந்த நாட்டு சட்டத்தில் தானே நீங்கள் போகிறீங்க. ஏனென்று கேட்டால், இந்த நாடு என்னத்தை சொல்லுதோ அந்த தானே செய்கிறேன்னு சொல்கிறீங்களே சேர்ச்சிக்கு இருந்து கொண்டே. அப்போ பிறகு என்ன, 18 வயதில் அது போகிறோண்டா விடு. இந்த நாட்டு சட்டம், நாட்டு சட்டத்தில் நீங்கள் எல்லாத்துலேயுமா நடக்கிறீங்க? நாட்டு சட்டத்தில் இல்லையே. நாட்டு சட்டத்தில் நீங்கள் என்னத்தில் நடக்கிறீங்க? பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடாதுன்ற சட்டத்தில் மட்டும்தான் நடத்துகிறீங்க. ஏன் களவாவையில் செய்கிறதில்ல? அதுக்கு நாட்டு சட்டம் தான், செய்யக்கூடாதுண்டு. அதே மாதிரி நீங்கள் நான் போன கிழமை சொன்னேனே, கார் ஓடுறது இத்தனை இது இவ்வளவு இதுக்குள்ள ஓடுங்கன்னு சொன்னால் ஓடுறதில்ல, கூட ஓடி போட்டு அடி வர்றதில்ல. இந்த நாட்டு சட்டம் இல்லை. கள்ள விசா எடுக்கிறதில்ல, கள்ளத்தனமான டாக்டர்மார்கிட்ட சர்டிஃபிகேட் வேண்டி வருத்தம்னு சொல்லி போட்டு விசா எடுக்கிறதில்ல. எப்படியெல்லாம் எவ்வளவு காரியங்களை நாங்கள் தில்லு முள்ளு விடுறோம். எங்களுடைய பிள்ளைகள் செய்தால் நாங்கள் அதை மறைச்சி கொண்டு மற்றவனுடைய பிள்ளைகளை சந்திக்கு கொண்டு வர்றதில்ல. இதெல்லாம் சட்டம் சொல்கிற பாவமா? சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க. ரெண்டாவது உங்களோட பிள்ளைகளுக்கு நல்லா தமிழ் தெரியும்.
ஏன் தமிழ் தெரியாது? நல்லா தமிழ் தெரியும். தமிழில் பாடுவீங்களாம், தமிழில் ஆடுவீங்களாம், தமிழில் எல்லாம் செய்வீங்களாம். ஆனால் பெரியவங்களுக்கு முன்னால் நீங்கள் டொச்சு கதைக்கும் போது நீங்கள் நினைக்கிறீங்க என்னென்னு கேட்டால் பெரியவங்க எல்லாம் கேணியர்ண்டு. அவங்க கேணியர் இல்லை. நீங்கள் கதைக்கிறது எல்லாம் அவங்களுக்கு விளங்கும். ஆனால் திருப்பி அவங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஏராளம் டொச்சு தெரியாது. சரியோ? ஆனால் நீங்கள் நினைக்கிறது என்னென்னு கேட்டால் டொச்சால் கதைச்சா பெரியவங்களுக்கு விளங்காது. இதெல்லாம் தப்பு கணக்கு உங்களோட பிள்ளைகள் போடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் சேர்ச்சிகளில் என்ன செய்ய வேணுமாம்? ஆணித்தனமாக பிள்ளைகளுக்கு வசனத்தை கொடுத்தா அது வேறு உண்டு நிற்கும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நீங்கள் நல்ல நிலமாக இருந்தால் பிள்ளைகளும் நல்ல நிலமாக இருக்கும். நீங்கள் கெட்ட நிலமாக இருந்தால் பிள்ளைகளும் கெட்ட நிலம். உங்களுக்கு பண ஆசை, பொருள் ஆசை, மண் ஆசை இருந்தால் கட்டாயம் பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த ஆசைகள் வரத்தான் செய்யும். பிள்ளைகளை நண்டாவது பெற்றோர்கள் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் இங்கே பிள்ளைகளுக்கு உலகத்தை காட்டி வளர்க்குறதில்லை. உலகத்தை காட்டி வளர்க்குறதில்ல. அதாவது இந்த உலகம் என்னத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன மாதிரி, சட்டம் என்ன மாதிரி போகுது, சட்டத்தில் என்ன சொல்லுது, சட்டத்தின் ஓட்டைகள், அதுகள் இதுகள், இந்த இதுகளை காட்டி வளர்க்குறதில்லை. வீட்டுக்கு வச்சு நாங்கள் சேர்ச்சுக்காரன்னு வீட்டுக்குள்ளே வச்சு பிள்ளைகளை வச்சு ஏன்னு கேட்டால் எங்களுடைய பணம் வெளியில் போயிடும். ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஆண்டாலும் எங்கே போகிறோண்டாலும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறோண்டா பணம் வேணும். ஆனால் எங்களுடைய பணம் வெளியில் போகக்கூடாது. பிள்ளைகள் கல்யாணம் கட்டி திருமணமானதுக்கு பிறகு வாரவன் கூட்டிக்கொண்டு போகட்டும். என்ன சட்டம் பாருங்க, இதெல்லாம் ஜெர்மன் சட்டம். இதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே இருக்குது பாருங்க. சர்ச்சுக்கு இருக்கிற ஜெர்மன் சட்டத்தை பாருங்க. இதெல்லாம் ஜெர்மன் சட்டம் இல்லைங்க, இதெல்லாம் அவங்க போடுற சட்டம். நாங்கள் கல்யாணம் கட்டின பிறகு கட்டி கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் எந்த நாட்டுக்கும் போகலாம். ஏன்னா ஊர்லாப்புன்றது ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஊர்லாப்பு யார் போயிருக்கிறீங்க? ஊர்லாப்பு எந்த நாட்டுக்கு போயிருக்கிறீங்க? ஊர்லாப்பு ஸ்ரீலங்காவில் இருந்து நாங்கள் சாப்பிட்டோமா சாப்பிட இல்லையா, கஞ்சி குடித்தோமா கஞ்சி குடிக்க இல்லையா, பானுக்கு அடிபட்டோமா அடிபட இல்லையான்னு இருந்தோம். இந்த நாட்டுக்கு வந்து தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? சரி ஸ்ரீலங்கா போகிறோம். ஸ்ரீலங்காவுக்கு அது என்னடா இந்த சொந்த நாடு, நான் போய் பார்க்க வேணுமென்று போகிறேன். எல்லாத்துக்கும் போவோம் பாருங்க. எல்லாத்துக்கும் ஊர்லா எப்படி போகிறோம்? களவா வேலை செய்து காசை சேர்த்து அப்படி அங்கே இங்கே போகணுமென்று நினைக்கிறோம். தப்பில்லையோ? ஆண்டவர் வரும்போது நியாயத்தீர்ப்பு. அதே சமயத்தில் அடுத்தவன் குடியை கெடுக்கும் வரைக்கும் நீங்கள் உங்களோட பணத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க? பேங்கில் போட்டு வைக்கிறீங்க. உங்களோட பிள்ளைகளுடைய பேங்கில் இருக்கும், உங்களோட பேங்கில் இருக்கும், எல்லாம் டிப்டப்பாக இருக்கும். ஆனால் கட்டி கொடுத்ததுக்கு பிறகு மாப்பிள்ளை கேனியன், அதனால் மாப்பிள்ளைகிட்ட இருந்து எல்லாத்தையும் புள்ள வரைகி கொண்டு வரலாம். ஆனால் இதெல்லாம் என்ன சொல்லுங்க? அவன் உலகத்துக்குரிய காரியம். உலகம் எங்கே இருக்குதான்? உங்கள்கிட்ட தான் இருக்குது. உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ நீங்கள் போதிக்கிற நீங்களே ஆகாதவர்கள் தள்ளப்பட்டு போகக்கூடாது. சும்மா எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லி நீங்கள் போதனை செய்யாதீங்க. என்னட்ட வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சந்து பொந்து எல்லாத்தையும் நான் நேரையே சொல்லுவேன். எப்படிப்பட்ட குடும்பம் உண்டு. ஏனென்று கேட்டால் ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள இருந்தால் இப்படித்தான் வாழவும், இப்படித்தான் இருக்கவும். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் சொல்லையில் உங்களுக்கு செய்ய சொல்லி நல்ல நிலத்தில் இருந்தால் நல்ல நிலம் என்ன செய்யுமாம்? அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். அந்த வசனம் மற்றவங்களுக்குள்ள போய் அது பலன் கொடுக்கும். உனக்குண்டு பலன் கொடுக்கறதுக்கெல்லாம் ஆண்டவர் வசனம் தந்தது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்திரியை செழிப்போம் என்று பலன் கொடுக்கறதுல பழைய ஏற்பாடப்பா. பழைய ஏற்பாட்டில் வசனங்கள் ஆண்டவர் நேருக்கு நேராக பேசினார். சரியா? புதிய ஏற்பாட்டில் நீ போய் சுவிசேஷத்தை அறிவித்து சகல ஜனங்களையும் சீசர்களாய் மாற்றுறதுக்கு தான் உனக்கு வசனம் தந்தது. சரியோ? பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரே பேசினார். ஆண்டவரே யோசுவாவோடு பேசினார், மோசையோடு பேசினார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்போடு பேசினார். வாசித்து பாருங்க. நானும் என் வீட்டாரும் ஏன் வென்றால், எதற்கு வென்றால், நோவா வென்றான். நோவாவினுடைய கண்களில் ஆண்டவருக்கு கிருபை கிடைச்சது. அப்போ நோவா ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுக்கு பிறகு நோவாவுடைய குடும்பம், மருமகள் எல்லாரும் உள்ளுக்க போனாங்க. அதுக்கப்புறமாக நோவா மழை நின்றதுக்கு பிறகு காகத்தை விட்டான், புறாவை விட்டான், பேர்ந்து போய் அதெல்லாம் பற்றின பிறகு அவன் போன உடனே என்ன செய்தானாம்? ஆண்டவருக்கு ஒரு பலிப்பிடத்தை கட்டினான். பலிப்பிடம் கட்டினாங்க. அங்கே பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் எல்லாத்துக்கும் அவங்க பலிப்பிடம் கட்டிக்கணும். அவங்க ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை முன்னுக்கு வைக்க இல்லை. ஜோபு ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை முன்னுக்கு வைக்க இல்லை, ஆண்டவரைத்தான் முன்னுக்கு வச்சான். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன? அந்த 12 அப்போஸ்தலர், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருந்தது. ஆனாலும் 12 அப்போஸ்தலர்களுக்குள்ளேயும் இருந்தது என்னன்னு கேட்டால் அவங்க வெறுமையான பாத்திரமாக இருந்தாங்க.
அதாவது ஆண்டவருக்காக தங்களை என்ன செய்யுங்கன்னா வெறுமப்படுத்தி அதான் பேதுரு சொல்றானே, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லை, நசரேயரா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அவங்கள அதை இச்சிக்க இல்லை, நீங்கள் இச்சிக்கிறது பாவம். அதே சமயத்தில் பாருங்க, பவுலை பாருங்க, பவுலுக்கு எல்லாம் இருந்தது, அவனுக்கு எல்லாம் எல்லாமா இருக்க இல்லை. அவன் சொல்றான், எல்லாமே குப்பைன்னு எண்ணினேன். இன்றைக்கு நீங்கள் குப்பை என்று எண்ணுறீங்களா? இல்லை. உபதேசிக்கிறவங்களை நீங்களும் உங்களுக்கு தான் சொல்கிறேன். என்னென்று கேட்டால், உங்கள் பிள்ளைகளுக்கு பணம் உண்டா என்னென்று காண்பிச்சு கொடுக்குறதுக்கு இன்னொருத்தன் பெற வேண்டும். நீங்கள் பணம் உண்டா என்னன்றதுக்கு சில பேருடைய பாஸ்டர்மாருடைய காரியங்களில் நீங்கள் பார்க்கும்போது, நான் எங்கள்கிட்ட 5 இல்லை 1 சிவம் இல்லை 2 சிவம் இல்லைன்னுவாங்க. ஆனால் அவங்களோட பொக்கிஷங்களை பற்றி அவங்களோட பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தெரியும், பொக்கிஷம் எவ்வளவா இருக்குமெண்டு. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னென்னு கேட்டால், இந்த இன்சூரன்ஸுகள் பிள்ளைகளுக்கு செய்து வைக்கிறது, கணக்கு காரியங்கள் எல்லாம் செய்து சில பாஸ்டர் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு பாஸ்டரை பற்றி சொல்கிறேனே, அவருக்கு இப்போ 5 வருஷம் மறியலுக்கு தீர்ப்பு செய்திருக்கிறாங்க, கேள்விப்பட்டேன். ஏன் என்னத்துக்கு? உள்ள நாட்டு வசனங்களை எல்லாம் நிரப்பினாருங்க பாருங்க. ஆனால் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அடுத்தவன் பெண்ணில் கண் வச்சார், அடுத்தவன் பொம்பளை பிள்ளையில கெடுக்கிறதுக்கு நினைச்சார். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க என்னென்னு கேட்டால், உலகத்தில் ஒன்றுமே தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்கன்றா நினைக்கிறீங்க. சாட்சியாக வாழ பாருங்க. சாட்சி இல்லாத வாழ்க்கை, உப்புச்சப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது, கர்த்தருடைய நாமம் வீணிலை வழங்கப்படுது. தயவு செய்து கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தையும் அவருக்கு செலுத்துறதுக்கு ஏற்ற உண்மையும் உத்தவமுள்ள ஊழியர்களாயிருங்க. அதுதான் முக்கியமானது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது. நீங்கள் கொஞ்ச காலம் ஓடுவீங்க, கொஞ்ச காலத்துக்கு குறைஞ்சி போயிடும். பேருந்து உங்களோட பிள்ளைகளுக்குன்ற ஒரு நியாயம், உங்களோட பிள்ளைகளுக்குன்ற ஒரு அநியாயம், உங்களோட பிள்ளைகளுக்குன்ற எல்லாத்தையும் செய்வீங்க பாருங்கள். அடுத்தவன்ற காரியத்தில் அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், தப்பான காரியங்கள், பிழையான காரியங்கள், சாட்சி இல்லாத காரியங்கள், இதில் நீங்கள் கவனம் எடுக்க வேணும். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், அப்போ இப்படிப்பட்ட 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். வேறொரு உவமையும் அவர்களுக்கு சொன்னார், பரலோராஜ்யம் தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள்ளே களைகளை விதைத்து விட்டு போகிறான். இன்றைக்கு நாங்கள் சபைகளில் பார்க்கிறோம், களைகள் விதைக்கப்படுகிறது. சபைகளில் என்ன விதைக்கப்படுகிறதாம்? ஆண்டவர் என்ன செய்தார்? வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார், பரலோராஜ்யம் நிலத்தில் நல்ல விதையை விதைக்கப்பட்ட. அப்போ பரலோராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கணுமாம்? நிலத்தில் நல்ல நிலமாக இருக்கணும். நிலத்தை பார்க்கணும், இதில் நான் பயிரை விதைச்சா இது விளையுமா, இது நல்ல நிலமா என்று பார்த்துத்தான் அந்த நிலத்தை வாங்குவாங்களாக்கள். எல்லா நிலத்தையும் வாங்க மாட்டாங்கள். அதை பார்த்து பண்படுத்தக்கூடிய நிலமாகத்தான் இருக்குதான்னு பார்த்து அதில் நாங்கள் பயிரை விதைச்சா அது விளையுமா கொள்ளுமான்னு பார்த்து தான் அதை வாங்குவோம். அதான் ஏக்கர் கணக்கில் வாங்குவாங்க. ஏக்கர் கணக்கில் வாங்கி நெல்லுகளை விதைப்பாங்க. அப்போ அங்கே பார்க்குறோம், பரலோராஜ்யம் தன் நிலத்திலே நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு அப்போ நல்ல விதை அது வசனம். அப்போ நீங்கள் என்ன செய்யணுமா? அந்த நல்ல வசனத்தை, அதாவது செய்யக்கூடாத வசனத்தை எடுத்து வச்சு கொண்டு பிரசங்கிக்கிறதும், செய்யன்னு சொல்கிற வசனத்தை தள்ளி விடுறதுமா இருக்கக்கூடாது. பாவம் செய்யாதே என்று சொல்லி இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? பாவம் செய்துட்டு வந்த பிறகு நீங்கள் சொல்கிறீங்கள் என்ன? திரும்பவும் ஆண்டவரை சிலுவையில் அறையிறதுக்காக சொல்கிறீங்க. ஆண்டவர் மன்னிப்பார். ஆண்டவர் எத்தனை தரம் ஐயா மன்னிப்பார்? எத்தனை தரம் தான் மன்னிப்பார்? அப்படிங்கிற ஆண்டவர் மறிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப திரும்ப தப்பு செய்தாங்க, திரும்ப திரும்ப பாவம் செய்தாங்களே. ஆண்டவர் மேலே இருந்து பார்த்து தன்னுடைய ஒரே புகரான குமாரனை அனுப்பினார். நீங்கள் திரும்பவும் பலி செலுத்த ஆடு கோழி பலி செலுத்தக்கூடாதுன்றதுக்காகவும் ஒரு மனுஷன் பலியானால் அதுக்கு பிறகு ஆண்டவர் இனிமேல் அந்த பாவத்துக்கு பலி ஆண்டவராய பலியானார். ஆனால் நீங்கள் அது கொஞ்சம் வேண்டாலும் உணர்ந்து கொள்றீங்களா? உணர்வு கிடையாது. உணர்வுள்ளவன் தான் பரலோராஜ்யத்துக்கு நுழைய முடியும். அதாவது பாருங்க, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது எதுவாம்? பரலோராஜ்யம். அப்ப நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு விதையை விதைக்கும் போது அது நல்ல நிலமாண்டு பார்க்க வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதா? இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? நல்ல நிலம் என்று நினைச்சு என்ன செய்கிறோம்? பிள்ளைகளை கொடுத்துக்கிறோம். இது நல்லது, இது நல்லது, பார்வைக்கு நல்லது. அதனால தான் பார்வைக்கு
நல்ல புசிப்புக்கு அழகாகவும் இதுவாயும் இருந்ததுன்னு சொல்லி பழத்தை வேண்டி கொண்டு ஆதாமுக்கு கொடுத்தாள் பார்க்கிறோம். அது புசிப்புக்கு நலமாக இருந்ததுன்னு பார்க்கிறோம். இதுதான் நாங்கள் பார்க்கிறது. எப்படி நல்ல நிலம் என்று நாங்கள் பார்க்க வேணும். அந்த வசனம் எங்களுக்குள்ள கிரிய செய்கிறதா? வசனம் கிரிய செய்தால் தான் அது நல்ல நிலம். வசனம் கிரிய செய்யாமல் நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்து போட்டு உங்களுக்கு மட்டும் அது கிரிய செய்யாமல் இருந்தால் அது நல்ல நிலம் அல்ல. கொடுக்கிறத நீங்களும் உங்களுக்கு எடுக்க வேணும், மற்றவனுக்கும் அதை கொடுக்கும்போது அவனும் மற்றவனும் எடுக்க வேணும். அப்போ தான் அது நல்ல நிலமாய் மாறுது. அவன் நல்ல நிலமாய் மாறும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேணுமாம்? அவனுக்கு வசனம் போய்கொண்டே இருக்கணும். அதனால தண்ணீரில் விதைய போடு, அது ஏற்ற காலத்தில் பலம் தரும். நான் என்ன செய்தேன்னு கேட்டால் ஒரு தோட்டத்தை வாங்கினேன், அதை சுற்றி வேலி அடைத்தேன். வேலி அடைத்து அதில் இருக்கிற கற்கள் முட்கள் எல்லாத்தையும் புறக்கி அதில் என்ன செய்தேன்னா மரங்களை நாட்டினேன். அது நல்ல கனியை தரும். ஆனால் அதுவோ கெட்ட கனியை தந்தது. அப்போ கெட்ட கனி கொடுக்குற மரம் எல்லாம் அங்கே வெட்டுண்டு அக்கினியில் போடப்பட வேணும். அப்போ நாங்கள் இதை யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தப்பு செய்கிறோமா செய்யலையான்னு நமக்கு தானே தெரியும். நாம தானே சிந்திக்க வேணும். ஆனால் சிந்திக்கிறோமா? சிந்திப்போம், ஆனால் அதை செயலுக்கு கொண்டு வர மாட்டோம். அது தப்பு. நாங்கள் பார்க்கிறோமாண்டு யார் விதைச்சிட்டு போகிறானாம் அதை மனுஷன் நித்திர பண்ணுகையில். அதாவது பல்லோ ராட்சியம் தன் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ நல்ல மனுஷன் என்ன செய்கிறான்னு கேட்டால் நல்ல நிலத்தில் விதையை விதைக்கிறான். மனுஷன் நித்திரை பண்ணுகையிலே அவனுடைய சத்துரு கோதுமைக்குள்ளே களைகளையும் விதைத்து விட்டு போகிறான். இன்னைக்கு நீங்கள் பாருங்க, தோட்டத்தில் நாங்கள் நெல் விதைக்கிறோம். நெல் விதைக்க அப்பப்போ இடையில ஒரு புல்லு விதைக்கும், புல்லும் முளைக்கும். அப்போ நாங்கள் நெல்லோட புல்லையும் பிடுங்க மாட்டோம் பாருங்க. புல்லை பிடுங்கிட்டு நெல்லை அறுப்போம் பாருங்க. சில காரியங்கள் அதுக்குள்ள இருக்கும், முள்ளுகளும் கிடக்கும். அந்த முள்ளு மாதிரி குத்துறது, காலில் குத்துறதுகள் எல்லாம் முளைக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நல்லதைத்தான் பிடுங்கணும், கெட்டதை இல்லை. கெட்டது என்ன செய்கிறோம்? பிசாசின் கிரியை. அப்போ நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம்? விதைக்கப்பட்ட விதை வசனம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் எங்களுக்குள்ள என்ன செய்யுங்க? ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்ப ஆசைகள், அடுத்தவனை கொலை செய்கிறது. அடுத்தவனை கொலை செய்தால்தான் கொலை என்று இல்லை. நீ அநியாயம் செய்தாலே அது கொலை தான். மற்றவன் குடும்பத்தை கெடுத்தாலே அது கொலை தான். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட சிந்தனைகள், இப்படிப்பட்ட நிலைகள் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் நல்ல நிலமண்டு சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் அதை நீங்கள் எடுத்துவிட்டு தேவ வசனத்தினாலே நீங்களும் வளர்ந்து உங்கள் பிள்ளைகளையும் வளர்த்து மற்றவர்களையும் வளர்க்கும் போது நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏனென்று கேட்டால் நானும் என் வீடும் என்ன? சபை. சபை என்றது என்ன? ஒரு குடும்பம். சபையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் வீட்டை கட்டுவேன், பாதாளத்தை என் சபையை கட்டுவேன்னா என் வீட்டை. அப்போ வீட்டுக்கு தலைவனாரு கணவன், அதே மாதிரி சபைக்கு தலைவனாரு இயேசு கிறிஸ்து. அப்போ சபையும் வீடு தான். வீடும் இங்கே வீட்டில் நாங்கள் சரிப்படுத்தப்பட்டு சபைக்குள்ளே போய் நிற்கும் போது மற்றவனுக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இன்றைக்கி நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுறோமா? மாறையில் எதிரிகள். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பல பாஸ்டர்மார், பல ஊழியக்காரர்கள் இங்கே பாருங்க, பாஸ்டர்மாரை பேசாதீங்க, பாஸ்டர்மாரை நீங்கள் இது பண்ணாதீங்க, அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அப்போ அவங்க செய்த பிள்ளை எல்லாத்தையும் நீங்கள் சொல்லாதீங்க. தாவீது சொல்லியிருக்கிறான். தாவீது பவுலுக்கே எடுத்து சொல்கிறான் பாருங்க. ஏன் ஆண்டவரே மோசேக்கு சொல்கிறாரு, பேசாம என்ன செய்தான்? அடிச்சான். ஆண்டவர் பாருங்க, பாவம் செய்கிற இடத்துல ஒவ்வொருத்தரையும் கண்டிச்சு தண்டிச்சு உணர்த்துறவராக இருக்கிறார். அது யாராக இருந்தாலும். அப்போ பாஸ்டர்மார் புல செய்யலாம், பாஸ்டர்மார்ட்ட பிள்ளைகள் புல செய்யலாம், மூப்பர்மார் புல செய்யலாம், மூப்பர்மார்ட்ட பிள்ளைகள் புல செய்யலாம். ஆனால் வசனம் யாருக்குங்க? உங்களுக்கு தானே முதல் தந்தது. அப்போ நீங்கள் அதை சரிவரப்படுத்தாமல் விட்டுட்டு பேந்து மற்றவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தீங்கன்னா மற்றவன் என்னென்னு சரிப்படுத்தப்படுத்துவான். அவனே சொல்லுவான், இந்த இவியலே சரியில்லை, இவியன்ற வசனத்தை நாமளே கேட்க போகிறோம், இந்த காதால் விட்டு இந்த காதால் விடுவோம், இந்த காதால் கேட்டு இந்த காதால் விடுவோம். நாங்கள் வாரம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வாரோம், தேட வாரம், நிம்மதியை நாடி வாரோம். இவங்க சொல்கிறத எங்களுக்கு கேட்க முடியாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க என்னென்னு கேட்டால், ஐயையோ இது என்ன வசனம் கொடுக்கும்போது 10 வீட்டுக்கு 15 வீட்டுக்கு கேட்குறே என்று சொல்கிறது மாதிரி போகுது. அப்போ நாங்கள் திருந்த வேணும். நான் தான் திருந்த வேணும். ஆனால் திருந்தாத உள்ளங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை.
அப்போ திருந்தினாத்தான் பிரயோஜனம் உண்டு. இப்போ பிரயோஜனம் இல்லாத ஒரு மரத்தையோ பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதனையோ ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த மாட்டார். அதை எடுத்து போடுவார். பாருங்க, சவுல் அடியானை பார்க்குறோம். அவன் பிரயோஜனமற்றவன், மனுஷனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இன்றைக்கு மனுஷனால் எவ்வளவோ காரியங்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. அதெல்லாம் நாங்கள் பெண்ணுக்கு வாரோம். இங்கே பார்ப்போம் ஆண்டவர் அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு சீசர்கள் என்ன கேட்குறாங்க? இந்த காரியத்தின் உவமைகளுக்கு எங்களுக்கு பதில் சொல்லும் என்று சொன்னால், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே உலகம் என்று. இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வாரேன் பாருங்க. இவைகளையெல்லாம் இயேசு அவர்களோட உவமையாய் பேசினார். உவமையை அன்றி அவர்களோடு பேசவில்லை. நான் பார்க்கிறேன் என்னென்று கேட்டால், இங்கே கடுகு விதையை பற்றி சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். 10 கன்னிகளை பற்றி சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். முத்துக்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். மீன்களை குறித்து சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். ஏனென்னா பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் இப்படியாய்த்தான் வர வேண்டும் என்றதுக்காக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், அப்போ சீசர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவர்களுடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றி உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ களை யாரு? சத்துரு விதைக்கிறான். களையை கொண்டு விதைக்கிறான். சத்துரு களைகளை கொண்டு விதைக்கிறான். அவனுடைய இதுகளை கொண்டு விதைக்கிறான். உலக இச்சைகள், உலக ஆசைகள், இதுதான் அவனுடைய விதைப்பு. கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் அந்த வசனத்திலே வாழ்ந்தீங்கள். பேர்ந்து அவன் விதைக்கிற விதையினாலே எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. என்னென்னு கேட்டால், என்ன பொறுத்தளவுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க என்னென்னு கேட்டால், காதில் ஆண்டவர் தோடு போட வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்னோட பேசினார். நான் அதனால் காதில் தோடு போட இல்லை. அப்போ நான் சொன்னேன் என்னென்னா, அப்போ கனவர்சம் அது. அப்போ நான் சொன்னேன் என்னென்னு கேட்டால், அப்படியான்னு சொல்லி போட்டு சொன்னேன். சரி, ஓகே என்றுட்டு இருந்தேன். கொஞ்சம் காலம் போன பிறகு பார்த்தா அவள் காதில் தோடு போட்டிருந்தா. என்னடா ஆண்டவர் சொன்னார் காதில் தோடு போட வேணாம், கலட்டி விடன்னு சொல்லி சொன்னார்ண்டு. இவன் இன்றைக்கு தோட்டை போட்டு கொடுத்துருக்கிறாவே என்று நான் யோசித்தேன். அப்போ யோசித்த உடனே பேந்து பார்த்தா இல்லை ஆடம்பரம் அவக்கு கூடிட்டுது. ஆனால் உண்மையிலே நீங்கள் நம்ப மாட்டீங்க, நல்லா ஜபிக்கிற சகோதரி, நல்லா பாடுற சகோதரி, நல்லா ஆண்டவரோடு ஐக்கியப்பட்ட சகோதரி. ஆனால் அதை எத்தனையாம் ஆண்டுன்னு கேட்டால் 87 88 என்று நினைக்கிறேன். 88 89 இப்பயும் அவன் இப்போ எல்லாம் போடுறான். அப்போ நான் சரி, ஓகே, இந்த சகோதரியோட ஆண்டவர் பேசியிருக்கிறார் தானே என்றுட்டு நான் சரி என்று விட்டுட்டேன். ஆனால் இந்த வரைக்கும் நான் எதையுமே விரும்பி போடாதனா. நான் குமார் பிள்ளையிலிருந்தே எனக்கு அதுகளெல்லாம் பெரிய தூரம். அது பவுன்கள் போடுறது இருந்தது. ஆனால் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறதும் கிடையாது, போடுறதும் கிடையாது. ஆனால் எனக்கு இங்கே வந்த பிறகு எல்லா பவுனும் கொண்டு சில இந்தியாவுக்கு நான் போன இடத்துல யாரும் கஷ்டப்பட்ட ஆக்கள் இருந்தால் கொடுத்துருவேன். எங்கடைய பேசுவார். ஏனென்று கேட்டால், நீ பெரிய கொடைச்செல்லி தானேண்டு. ஏனென்று கேட்டால், எனக்கு யாரும் கஷ்டம்னு சொல்லி சொன்னால் தூக்கி கொடுத்துருவேன். அப்படி கொடுத்து கால் சங்கிலி 2500 ரூபாய்க்கு செய்து நான் இதுகளெல்லாம் தூக்கி கொடுத்துருவேன். யாரும் வீடு இல்லை, அது இல்லை, இதுலைன்னு சொன்னால் கொடுத்துருவேன். அப்போ எனக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பெரிய எந்தெந்த காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் இல்லையேண்டா, திருமண காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பணம் பிரியராயும் வாழ விரும்ப இல்லை. அதே போல் நகைகள் நட்டுகள் அதுகளுக்கும் எனக்கு பிரியமில்லாத காரியங்கள். கிளித்துகள் போடுவேன். அங்கே 1-2 கிளித்து கண்ணாடிக்கு அப்போ அதுகள் போட்டு கொண்டிருப்பேன். இன்றைக்கும் நீங்கள் இந்த தோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பெருசாக விரும்புகிறதில்லை. ஆனால் என்ன, இது மட்டும்தான் போடுவேன். மற்றபடி பெரிய ஆசைப்பட்டு போடுறதுண்டு இல்லை. இதையும் கலட்டுன்னு சொன்னால் கலட்டி போட்டே விட்டுருவேன். அது அப்படியான குணம் தான் எனக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது அவளுக்குள்ள சரியான உலக ஆசைகள் வந்துட்டு, வந்த ஆசை சும்மா இல்லை. இன்றைக்கு அந்த சகோதரியை நான் பார்க்கும்போது கணவன் இல்லை, ஒருத்தரும் இல்லை, இருக்கிறாங்க. ஏன் என்று கேட்டால், நாம் வசனத்தில் வளர்றது குறைவு. எத்தனையோ சபைக்கு அந்த சகோதரி போய் வந்துட்டா. என்னத்தை சொல்கிறேன்டே தெரியாது. என்னென்னு கேட்டால், இந்த உலகத்தின் ஆசைகள் அவர்களை எங்கெங்கே எல்லாம் கொண்டு போய் விடுகுதுன்னு பார்க்கிறோம். அப்போ அன்றைக்கு அந்த சகோதரி சொன்ன காரியம் எனக்குள்ள நான் யோசித்தேன். என்னென்னு கேட்டால், இந்த வெறுப்புகளை ஆண்டவர் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தந்துட்டார். இந்த வெறுப்பு எங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே வந்துச்சு. இடையிலே ஆண்டவருக்கு வந்துட்டோம்னு ஏன் உங்களை ஆண்டவருக்கு யாராவது போட வேணாம்னு சொன்னாங்களா? நகை போடக்கூடாதுன்னு. நகை போடுறவனை பார்த்து போடாதேன்னு சொல்லாத. போடாமல் இருக்கிற நீயும் மற்றவனுக்கு நியாயம் பிழக்கையும் கூடாது.
அது அது பிழையான காரியம். நகை போடாத, நட்டு போட ஒன்று போடு. என்னடா 18 50 பவுன்ல 60 பவுன்ல 70 பவுன் 80 பவுன் போட வேணுமென்ற அவசியம் கிடையாது. அதுகளை போட்டு கள்ளனும் காடனும் கொள்ளனும் வந்து பறித்து கொண்டு போவான். இன்றைக்கு பாருங்க, பண ஆசை, பொருள் ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை, உலக ஆசைகள் எல்லார்கிட்டையும் தான் கிடக்குது. அவன் ரசிக்கப்பட்டு விசுவாசியாக இருக்கிறான், அவனுக்குள்ளே காலங்கள் போக போக அவங்கள் விடுவான். நீங்கள் பிரசங்கிக்கிற உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஆசைகளும் அப்படிப்பட்ட எண்ணங்களும் அப்படிப்பட்ட இதுகளையும் வச்சுக்கொண்டு நீங்கள் பிரசங்கிக்கிறீங்க பாருங்க. ஓஹோ, ஆஹா, ரெண்டு விசுவாசம் என்ன எப்படி சொல்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அவன் வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அவன் வீட்டில் எப்படிப்பட்ட விசுவாசம் போய் கொண்டிருக்கண்டு. அல்ல அவங்கவுங்க பிள்ளைகளை பார்க்கும்போது தான் தெரியும். என்னென்று கேட்டால் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அப்படியே உதைக்கிறத. தயவு செய்து பாவமண்டா என்னென்று உணர்ந்து கொள்ளுங்கோ. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் பாவம். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், அவர் பிரதியுத்திரமாக சீசர்கள் கேட்கிறார்கள். என்னென்று கேட்டால் வெளிப்படுத்த வேணும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்திரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷன். யாராம் நல்ல விதையை விதைக்கிறவர்? மனுஷன். என்ன, ஆண்டவர் கொடுத்த வசனங்களை நீங்கள் விதைக்க வேணும், மற்றவனுக்கு விதைக்க வேணும், மற்றவனை கொண்டு வர வேணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரியை சேவிப்போம் என்றால் என்னத்துக்கு ஆண்டவர் தந்தார் இந்த வசனத்தை? அங்கே ஜோசுவாவுக்கு கொடுத்தாரு. ஜோசுவா ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தானா இல்லையா? கானான் தேசத்துக்குள்ள ஜனங்களை நுழைய வச்சானா இல்லையா? நுழைய வச்சான். வைராக்கியம், கத்தருக்கண்டு வைராக்கியம். பொருளுக்கும் பணத்துக்கும் பகட்டுக்கும் சீவியத்துக்கும் வைராக்கியம் இல்லை, கத்தருக்கண்டு வைராக்கியம். மறிச்சாலும் கத்தருக்காகத்தான், பிழைச்சாலும் கத்தருக்காகத்தான் சொல்லியிருக்கு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு தேவை என்னன்னு கேட்டால், ஆண்டவர் காக்கைகளை பாருங்கள், குருவிகளை பாருங்கள், அது பறக்க சேர்த்து வைக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, தனக்கு அதன்படி பிழைப்பு ஊட்டுகிறார் ஆண்டவர் என்று. அதே மாதிரி சாலோமன் முதலாய் எல்லாம் இருந்தது, அவனுக்கு எல்லாம் எல்லாமாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எங்களுக்கு எல்லாம் எல்லாமாய் இருக்குது பாருங்கள். தாயை வெறுக்க வைக்குது, சௌரங்களை வெறுக்க வைக்குது, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு கையை கூண வைக்குது, எவ்வளவோ காரியங்கள் செய்யுது. அதெல்லாம் பிழையான காரியங்கள். ஆனால் நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கறது வேறு, ஏழைகளுக்கு கொடுக்கறது ஏழைகளுக்கு. சபைக்கண்டு கொடுக்குறதும் தசமபாகம் கொடுக்குறதும் நாங்கள் பார்க்கிறோம். என்னென்று கேட்டால் அது ஏன் எதுக்குன்றதை நான் பிறகு உங்களுக்கு வர்றேன். நான் வாசிக்காமல் இல்லை, தேவனுடைய வசனங்களை ஆணித்தனமாக வாசித்து கொண்டிருக்கிறேன். இங்கே நான் முதல்ல இதை வைக்கிறேன். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள். நல்ல விதை யாராம்? ராட்சியத்தின் புத்திரர்கள், பரலோராட்சியத்துக்கு போக வேண்டிய புத்திரர்கள். நல்ல விதை, விதைகளை நல்ல இடத்துல விதைக்கும் போது அது நல்ல விதை. இங்கே பாருங்க, நாங்கள் பிரதியுத்திரமாக நல்ல விதையை விதைத்தவன் யாரு? மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் நல்ல விதையை விதைக்கிறாரு. அப்போ இங்கே பார்க்குறோம் நிலம் உலகம். நிலமாறாம் உலகம். நீ சொல்றீங்களா உலகத்தார் உலகத்தாரண்டு. நிலம் உலகம். உலகம் அப்படியானதான் சொல்லி பாருங்க. அப்போ நிலம் உலகம். நல்ல விதை ராட்சியத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்கானவருடைய புத்திரர். அப்போ களைகள் எதுவாம்? பொல்லாங்கானவருடைய புத்திரர். களை என்றது என்னங்கோ? நீங்கள் யோசிச்சு பாருங்க. பிசாசு உணர்ந்து என்னத்தை போடுவான்? உலகத்து இச்சைகளை, உலகத்தில் இருக்கிற இச்சைகளை. உலகம் எது? இச்சைகளுக்குள்ள இருக்கிறது. ஆனால் அதுக்காக ஆண்டவர் மனுஷனைத்தான் பார்த்தாரே ஒழிய அவனை உலகம் என்று சொல்லி அவனுக்கு பேர் வைக்கல. உலகத்தான் என்று சொன்னால் உலகத்தில் உள்ளவைகளை இச்சிக்கிறவன் உலகத்தான். சரியா? இப்போ நீங்களும் சபைக்கே இருக்கிறீங்கள், இச்சிச்சிங்கன்னா நீங்களும் உலகத்தான். ஏனெண்டா இச்சை பாவம் என்று எழுதி இருக்கிறது தானே. அப்போ நீங்களும் உலகத்தார். நீங்கள் பணத்தில் ஆசைப்பட்டு மருமகனை பிரிப்பீங்க, மகளை பிரிப்பீங்க, மாமியாரை பிரிப்பீங்க, மச்சாலை பிரிப்பீங்க, அண்ணாவை பிரிப்பீங்க, சொந்த பந்தங்களை பிரிப்பீங்க. என்னத்துக்காக? ஐஸ்வர்யத்துக்காக ஆசைப்பட்டு. அதே தான் உலகமும் செய்யுது. ஒரு சில உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு சிலர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்களே. என்னென்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்கன்னு கேட்டால் கூட்டு குடும்பம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குடும்பம், சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள உலகம் என்று சொல்ல மாட்டீங்க. உங்களை பார்த்தா உலகம் என்றே சொல்லுவாங்க. ஏனென்றால் பிரிவினைகள் யாரிடத்துல உண்டு. அதனால நான் ஆண்டவர் சொல்கிறார் என்னென்னு கேட்டால், மற்றவனை நியாயம் தீர்க்கிற நீயே ஆகாதவனென்று தள்ளப்பட்டு போகக்கூடாது இல்லையா? சரியோ? ஏனென்று கேட்டால் உனக்கு அந்த நியாய தீர்ப்பு உண்டா வரும். அதனால தான் மற்றவனை குற்றவாளியாக தீர்க்காத, நீயே குற்றவாளியாவாய். இதுகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்று பார்க்கிறோம். நிலம் உலகம். நிலம் என்னவா? உலகம். நல்ல விதை ராட்சியத்தின் புத்திரர்கள்.
ராஜ்யத்துக்குரிய பரலோராஜ்யத்துக்குரிய புத்திரர்கள். நல்ல விதை, நல்ல விதைகளை கொண்டு செல்லுகிறவர்கள் ஆறாம் ராஜ்யத்தின் புத்திரர்கள். களைகள் பொல்லாங்கானவனுடைய புத்திரர்கள். களைகள் பாருங்க, உலகத்து இச்சைகள் எல்லாம் ஒரு ஒரு ராஜ்யத்தின் புத்திரர்களுக்குள்ள இப்ப இருக்கிறது எல்லாம் என்னன்னு கேட்டா களைகள் வந்து கிடக்கு. அப்பதான் ஆண்டவரே, நாங்கள் நல்ல விதையை அல்லவா விதைத்தோம். எங்க விதைச்சவர்? உலகத்துல கொண்டு வந்து ஆண்டவர் விதைச்ச விதை நல்ல விதை. மனம் திரும்புங்கள் பரலோராட்சியம் சமீபமாயிருக்கிறதுன்ற விதையை விதைச்சாரு. ஆனா மனம் திரும்பினோம். இந்த மனம் திரும்பின இதுக்குள்ள சீசர்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் நல்ல விதையை அல்லவா விதைச்சோம், என்னண்டு களை வந்தது. ஓஹோ, அங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு விதைச்சு விட்டார். அப்ப யாருக்கு இடம் கொடுத்தாங்க? சத்துருவுக்கு இடம் கொடுத்தாங்க. குடும்பத்துக்குள்ள பிரிவினைகளை உண்டாக்குறது யாரு? சத்துரு. அம்மா அப்பாவை பிரிக்கிறது யாரு? சத்துரு. சொந்த பந்தங்களை பிரிக்கிறது யாரு? சத்துரு. பிரசங்கம் பண்றவர்களே நீங்கள் ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டு போகாதீங்க. உங்க பிள்ளைகளை சத்துருவாகி, உங்களோட பிள்ளைகளுக்குள்ள சத்துருவினுடைய விதைகளை நீங்கள் விதைக்கும் போது, ஆனால் நல்ல விதை அதுக்குள்ள போகாது. நல்ல விதை ஒரு பக்கத்துக்கு இருக்கும். என்னன்னு கேட்டா, இன்றைக்கு நீங்க பாருங்க, கத்தோலிக்காக்களுக்குள்ளேயும் நல்ல விதையும் இருக்குது, உலகத்து ஐஸ்வர்யம் இருக்குது. இதே தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது. இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் சுத்தம் நாங்கள் சுத்தம் இல்லைன்றது கதைக்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் சுத்தமானவன் சுத்தமாகட்டும். இதுதான் இருக்கு. அப்போ கலைகள் என்னவாம்? பொல்லாங்கானவனுடைய புத்திரர். அப்போ கலைகளை வைத்திருக்கிறவன் யாரு? பொல்லாங்கானவனுடைய புத்திரர்கள். இந்த கலை உலகத்துக்குள்ள இருக்குன்னா உங்களுக்கையும் இருந்தா நீங்களும் பொல்லாங்கானவனுடைய புத்திரர்களாய் மாறுகிறீங்களா? ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அது என்னன்னு சொல்லுவீங்க? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, ஒரே இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறாய், ஒரே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாய், ஆனாலும் திரும்பவும் நாய் தன் கக்கினதை நக்குதென்று சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். நீ கக்கினது என்ன? பாவத்தை விட்டு மனம் திரும்புறேன் என்று சொல்லி ஒரு தரம் பாவத்துக்கு சரி, ஓகே, ஆண்டவர் மன்னிக்கிறார். நீ தொடர்ந்து நீ பாவம் செய்யும் போது, தொடர்ந்து குடும்பத்தை கெடுக்கும் போது, தொடர்ந்து பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கும் போது, தொடர்ந்து சபையிலே பிரட்டல்களை கொடுக்கும் போது, அந்த சபைகளில் இருக்கிறவங்களுக்குள்ளேயும் கலைகள் வருகுது இல்லையா? பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள் பெருகுது இல்லையா? பெருகும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ யாராலே இடரல் வருதோ அவர்களுக்கு ஐயோன்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் இடறுவாங்க, சில பேர் இடற மாட்டாங்க, வைராக்கியமாக நிற்பாங்க. சில பேருக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாக, சில காரியங்களில் பிரச்சனையை கொண்டு வருகிறதே சத்ரு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சத்ருவுக்கு இடம் கொடுக்காதீங்கள். சத்ருவை இனம் கண்டுகொள்ளும். உங்களுக்கு இனம் கண்டுகொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால் நீங்கள் வார்த்தையிலே வளர்ந்தா தான் இனம் கண்டுகொள்ள முடியும். நானும் போக எனக்கும் கல சோதனைகள் வந்ததுதான். இல்லைன்னு சொல்லி நான் வசனம் படிக்கிறேன். வருஷத்துக்கு 3 தரம் படிப்பேன், ஜெபிப்பேன், எல்லாம் செய்கிறது தான். ஆனாலும் சத்துரு வந்து எனக்குள்ள சில காரியங்களை நான் சத்துரு வந்து நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் பேசும்போது நான் சத்துரு வந்து நினச்சி விடுவேன். ஆண்டவர் பேசுவார், இதை இன்ன வழியாக வருகுது, இன்ன வழியாக வருதுன்னு ஆண்டவர் பேசுவார், என்னோட பேசுவார் ஆண்டவர். நான் நினைக்கிறது, ஐயோ இது சத்துரு போடுகிறான், இப்படித்தான் நினைப்பேன். என்னோட வசனத்துக்குள்ளே இருக்கிறபடியா இது சத்துரு தான் எனக்குள்ள கொண்டு வரான் போல நடக்குது. ஆண்டவர் பேசுவாரோ, ஆண்டவர் பேசுவாரோ எனக்கு தெரியலையே. இது இப்படியாக நாளுக்கு புழுக்கொண்டு பின்பக்கத்தால் முன்பக்கத்தால் எல்லாம் வருகுதே, இது என்ன இது ஆண்டவர், இது சரியா பிழையா ஆண்டவர் என்று ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆனால் ஒரு பக்கத்துக்கு பார்த்தா ஆண்டவர் பேசுவார், இது பிழை அண்டு. ஆனால் நான் ஆண்டவர் ஏனென்று கேட்டால் எனக்கு சில காரியங்களில் சிலதை ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டுருவார். சிலது நான் என்ன செய்கிறேன்னா, இது இல்லை மனப்பிராந்தி என்று நினைக்கும் போது அந்த மனப்பிராந்தி பிறகு தான் தெரியும் இது மனப்பிராந்தி இல்லை, ஆண்டவர் பேசினார். இந்த சத்துருவை பாருங்க, பொல்லாத சத்துரு வந்து வாரிக்கொண்டு போயிட்டான்ட்டு. அவன் வாரிக்கொண்டு போனாலும், அவன் கிளப்பி கொண்டு போனாலும் நான் ஆண்டவருக்கு தான் பாடுவேன். அது ஆண்டவர் ஏன்னு கேட்டால், ஆண்டவர் என்னை எத்தனை இடங்களில் தூக்கி எடுத்தாருன்றது எனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். அதனால் என்னை யாராவது அசைக்க நினைச்சா ஆண்டவர் அசைக்க விட மாட்டார். நான் மாம்சத்தில் அசைக்க நினைச்சாலும் ஆண்டவர் என்னை அசைக்க விட மாட்டார். ஏன்னு கேட்டால், ஆண்டவர் அதாவது வந்து களவிடாத, பொய் சொல்லாத, சரியோ அப்படி சொல்லியிருக்கிறார். ஏன்னு கேட்டால் பிச்சை கூட எடுக்க விட மாட்டார் ஆண்டவர். பிச்சை எடுக்கிறவனும் மனம் திரும்பினா அந்த பிச்சைக்காரனும் பணக்காரன் ஆயிடுவான். அப்படியே புழுதியிலேருந்து குப்பையிலேருந்து தூக்கி எடுக்கிற ஆண்டவர் இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு தெரியும் எங்களை எப்படி நடத்தவனும், என்ன நடத்தவனும், எப்படியா செய்யணும்னு தெரியும். அதனால் நாங்கள் வந்து தப்பு செய்ய தப்புண்டு செய்து கொண்டு, தப்புண்டு தெரிஞ்சு கொண்டு தப்பு செய்யக்கூடாது. இது தப்பு அப்படி செய்தால் தப்புண்டு நினச்சி விட்டுருவோம். அப்போ அப்படி தான் நாங்கள் திருமுழுக்கின்ற ஞானஸ்தானத்தை அக்கினியின் அபிஷேகம், பரிசுத்த
ஆவியானுடைய ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறவங்களுக்குள்ள பல காரியங்களே விட்டுவிட வேண்டியதெல்லாம் இருக்கிறோம். அப்போ என்னடா பொல்லாங்கானவனுடைய புத்திரர் அவைகளை விதைக்கிறவன் சத்ரு. அப்போ யாராம் சத்ரு? யாராம்? பிசாசு. விதைக்கிறவன் யாராம்? சத்ரு. இதை செய், இதை செய், இதை செய், இதை செய், நான் சொல்கிறத செய். அப்படி தான் நாங்கள் ஏவாளுக்கு நடந்தது என்னன்னு கேட்டால், ஆண்டவர் உனக்கு கட்டளை கொடுத்தாரோ? ஆமாம், கட்டளை கொடுத்துருக்குறாரு, இதை செய்யாத, இதை செய்யண்டு, இதை செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறேன்டா. இல்லை இல்லை இல்லை, நீ அவர்கிட்ட கதையை கேளாத. அவர்கிட்ட கதையை கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீ உண்ட கண் திறக்கப்படாது. இந்த பாவ வினையான கண்ணுகள் திறக்கப்படாது. நீ பாவத்துக்கு கொண்டு போகிறானே வேறுங்க. அப்போ கதை காட்டித்தானே பாவத்துக்குள்ளே விழுத்தவன். அதனால் நீ அவர்கிட்ட கதையை கேளாத, நீ இந்த பழத்தை சாப்பிடுவேன்னா உன் கண் திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கண் திறக்கப்படும் என்ற உடனே அவள் என்ன செய்தாள் பாருங்கோ, தானும் சாப்பிட்டதும் காணாண்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்துட்டாள். சரி, அவனுக்கும் கொடுத்துட்டாள். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு உடைய கொடுக்கறதுக்கு முன்னம் அவர்களுக்கு வசனத்தை கொடுத்தாரு. என்னடா உடைய கொடுக்கறதுக்கு முன்னம் அவர்களை உண்டாக்கிட்டு என்ன செஞ்சாராம்? வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை கொடுக்கும்போது ஆதாம் அதை காத்துக்கொள்ள இல்லை. ஏன்னா இன்றைக்கும் ஆதாமுகள் அப்படித்தான். ஏன்னு கேட்டால் மனைவியின் கதை கேட்க வேணும், எது கேட்கக்கூடாது, எது கேட்க வேணும்ன்றது இருக்குது. என்னடா எங்கட கணவன்மார் எல்லாமே என்ன பெக்கோசுகளா? இல்லையே. எங்கட கணவன்மார் பெக்கோசுகளா? இல்லையே. அவங்கள எங்கட கதையில் என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாதுன்னு இருந்தவங்க. சரியா? ரெண்டாவது நாங்கள் அப்படிப்பட்ட தீய காரியங்களை எங்கட கணவன்மாருக்கு நாங்கள் விதைச்சதும் கிடையாது, விதைக்க போகிறதும் கிடையாது. இந்த வரைக்கும் நாங்கள் விதைச்சதும் இல்லை, விதைக்க போகிறதும் கிடையாது. பிள்ளைகளுக்கும் நாங்கள் விதைச்சது கிடையாது. பிள்ளைகளுக்கும் தீய காரியங்களை நாங்கள் விதைச்சது கிடையாது. ஏனென்று கேட்டால் விதைப்பும் அறுப்பும் கர்த்தருடைய இடத்துல இருக்குது. ஏன்னா நாங்கள் நல்ல விதையை விதைச்சோம் என்றால் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் கொண்டு போவார். ஆனால் விதைப்பும் மறுப்பும் கர்த்தரிடத்தில் இருக்கும்போது களைகளை அறுத்து அக்கினியில் போடுவார் இல்லையா? அப்போ அதை நாங்கள் உணர வேணும் இல்லையா? உணர்ந்து நடக்க வேண்டிய. ஏன்னா அதான் சொல்கிறார் ஆண்டவர். என்னென்னு கேட்டால், ஏன்னா கூடாரியானது மரத்தின் கீழ் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த மரத்து? உங்கள் மரத்துக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கு. அது நல்ல கனியை, பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை, நல்ல கனிகளை, நல்ல மரங்களாக இருந்து நல்ல கனிகளை கொடுத்தா தான் அது என்ன செய்யுமா? வெட்டப்படாது. நீங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்க, ஓகே, ஆண்டவர்கிட்ட சபைக்கு கொண்டு வரீங்க, ஓகே. ஆனால் அந்த பிள்ளைகள்கிட்ட இருக்கிற களை இருக்குது பாருங்க, பொல்லாத களைகள், அதை நீங்கள் பிடுங்காமல் நீங்கள் வச்சுருப்பீங்களா இருந்தால் நியாயத்தீர்ப்பு முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி அவைகளை விதைக்கிறவன் சத்ரு, அவன் ஆறாம் பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர் தேவதூதன். அப்போ உலகத்தின் முடிவு அறுப்பு. உலகம் முழுவதையும் என்ன செய்கிறாராம் ஆண்டவர்? உலகத்தின் முடிவு அறுப்பு. இன்றைக்கு பாருங்க, உலகத்தில் அறுப்பு நடக்குதா இல்லையா? பாருங்க, வெள்ளப்பெருக்கு, சுனாமி, சூறாவளி, யுத்தம், இதையெல்லாம் பார்த்து கொண்டும் அநியாயத்துக்கு தலை சாய்க்கிறோம் பாருங்க. அநியாயத்தை பச்சை தண்ணி போல குடிக்கிறோம் பாருங்க, பாவத்தை பச்சை தண்ணி போல குடிக்கிறோம் பாருங்க, எவ்வளவு காரியங்களை அடுக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் தேவன் நாங்கள் சொல்கிறோம் என்னென்று, ஆண்டவர் வரும்போது என்னை மறுரூபமாக்குவார். நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் எதிலே ஆயத்தம்? ஆண்டவருடைய வசனத்தில் ஆயத்தமாக இருக்கிறேனா? என் பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறார்களா? என் பிள்ளைகளுக்கு நாளுக்கு நாங்கள் சொல்லணும். சொல்லி 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 அவங்க கேட்குறாங்க, கேட்கல, ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவங்க மனம் திரும்பி கொண்டு போயிடுவாங்க. ஆனாலும் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற தீய பழக்க வழக்கங்கள் பிள்ளைகள் விட்டு இறங்க வேணும். அதான் நீங்கள் பெரிய ஆளாக வந்ததுக்கு பிறகு நீங்கள் சொல்கிறது முடியாது. ஏனென்று கேட்டால், பெரிய ஆளாக வந்த பிறகு மனைவி அதுக்குள்ள இடரலாக இருப்பாள், சொந்த பந்தங்கள் இடரலாக இருக்கும், அது என்ற வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா இடரலாக இருப்பாங்க. அதனால் அவங்க தான் புரிஞ்சு இது சரி இது பிள்ளை என்று புரிஞ்சு நடக்க வேண்டியவர்கள். அதான் அவங்க அப்பா குழந்தைகளில் இருந்து நீங்கள் நட்பழக்க வழக்கங்களை பழக்குங்க. நீங்கள் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் என்ன செய்ய, நான் இப்போயும் எங்களோட பிள்ளைகளுக்கு பேத்திமாருக்கு சொல்லுவேன், உங்களுக்கு வயசு வந்துட்டுது, நீங்கள் திருமணம் ஆகும்போது நீங்கள் கணவனுக்கு நல்ல மனைவியாக வாழ வேணும். வீட்டில் முதல்ல வேலைகள் செய்து பழகுங்க. வேலைகளை செய்து பழகுங்க. வீட்டு வேலைகளை கவனிக்கணும், வேதம் படிக்கணும், அந்த 6 மணி அந்த ஜபிக்கணும், குடும்ப ஜபம் இல்லை, குடும்ப ஜபம் எல்லாம் போயிட்டுது. ஏன்னு கேட்டால் ஐஸ்வர்ய மயக்கம் தலையை போட்டு சுழட்டுது. ஐஸ்வர்ய மயக்கம். என்னத்தை உழைப்போம், எங்கே போவோம், எங்கே வருவோம் பாருங்கள். ஞாயிற்கு மட்டும் கிறிஸ்தவர்கள் மட்டுமில்லை, உபவாச கிறிஸ்தவர்கள்,
விழிப்பாராதனை, அந்த விழிப்பாராதனை இப்போ நடக்கிறது இல்லை. இந்த ஐரோப்பியாவில் விழிப்பாராதனை நடக்கிறதில்ல. அது பஞ்சு. அதை விட பைபிள் ஸ்டடி கிறிஸ்தவர்கள் இவ்வளவுதான். இதுக்கப்புறமா நீங்கள் போனீங்கன்னா, வீட்டை போனீங்கன்னா தான் நாடகம் தெரியும். நாடகமே உலகம். நாடகம்ண்டா என்ன? உலகம். அப்போ இதுதான் உலக நாடகம். அப்போ உலகத்தான் செய்கிறத நீங்களும் செய்து கொண்டு உலகத்தான் என்று கதைக்கக்கூடாது. உலகம் உங்களுக்குள்ள தான். நீங்கள் பாருங்கள் என்ன சொல்கிறாருண்டாண்டவர். யாருக்கு இந்த வசனம் எல்லாம்? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அவர் உலகத்தான் அல்லையே, அவர் பல்லவத்துக்குரியவர் அல்லவா? அப்போ அதனால் சொல்கிறேன், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. அப்போ ஆண்டவர் உலகத்தின் கிரியைகளை வெறுக்கிறாரு, உலகத்தில் இருக்கிற பாவியை நேசிக்கிறாரு, உலகத்தின் கிரியைகளை வெறுக்கிறாரு. பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறாரு. ஆனால் உலகத்தின் கிரியைகள் என்ன? பாவம். அப்போ அதை நீங்கள் திரும்பவும் 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 நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் வரும்போது பாருங்களேன், இப்போ தெரியாது யார் கைவிடப்பட போகிறதுன்னு தெரியாது. கைவிடப்படுவதற்கும் ஒரு சந்ததி இருக்கும். ஏனெண்டா அது மனம் திரும்பாத சந்ததி, அது உலகத்தின் இச்சைகளுக்குள்ள இருக்கிற சந்ததி, அது உலகத்தின் பாவங்களை சேர்க்கிற சந்ததி. நீங்கள் மனம் திரும்பினா ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு தெரியுமா? நீங்கள் பரலோகம் போவேனா? இவ்வளத்துக்கு கஷ்டப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க. இவ்வளவு வேதனைப்பட்டு, இவ்வளவு துக்கப்பட்டு, இவ்வளவு பாவத்துக்குள்ள பச்சை தண்ணி போல குடிச்சு கொண்டு இருந்தால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க. திரும்பவும் நீங்கள் கக்கினதை நக்கலாமா? கூடாது இல்லையா? உங்கள் பிள்ளைகள் நக்கலாமா? நீங்கள் நக்கினதை உங்கள் பிள்ளைகள் நக்குது. நீங்கள் பிழையான காரியங்கள், பிழையான உபதேசங்கள், பிழையானதெல்லாம் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதான்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி நீங்கள் சொல்லுவீங்களா, பாதாளத்தின் வாசல் உங்கள் சபையை மேற்கொள்ளலே என்று? 1000 பிரச்சனை. ஆமாம், 8 வருஷம் 9 வருஷம் சகோதரிகளோட பகை, பல பல காரியங்களுக்கு அடுக்க வேண்டிய பகை, குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள், ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டவங்களுக்கு. ரட்சிக்கப்படாத ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படாத சம்பந்திமார், ரட்சிக்கப்படாத இவங்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிற சம்பந்திமாரோட நாங்கள் கூடுதலாக நான் என்ன கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த சம்பந்திமார் ரட்சிக்கப்படையில்லை. ஆனாலும் நான் இலங்கைக்கு போவேன். போனால் அவங்க கேட்பாங்க, என்கிட்ட பாட்டு பாட சொல்லி கேட்டாங்க. கேட்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, மரியாதை பாட்டுகள் எல்லாம் சேச்சு பாட்டெல்லாம் பாடுவேன். அதாவது ஒரு சம்மந்தி கிட்ட போவேன், போயிட்டு கதைப்பேன், அதில் இருப்பேன், வந்துடுவேன். சாட்சி எனக்கு என்ன பிடிச்சி யாருமே புள்ள சொல்ல மாட்டாங்க. அப்படித்தான் நான் இருந்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட சம்மந்திமார் அநேக பேருக்குள்ள பிரிவினைகள். அதாவது நான் சொல்கிறேன், உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன பிரிவினைகளை கற்றுக் கொடுக்குறீங்களோ, நீங்கள் பிரிவினைக்கு உடந்தையாக நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் தீர்ப்பு முக்கியம். ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் தீர்ப்படைவீங்கள்ன்றது முக்கியம். அதனால் மனம் திரும்புங்க. மனம் திரும்பாத பட்சம் இந்த பைபிளை வச்சுக்கொண்டு தான் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் தீர்ப்பளிப்பார். யாரை நீங்கள் கெடுக்க நினைக்கிறீங்க, யாருடைய குடிக்குள்ளே போய் இருந்து நீங்கள் கெடுக்க நினைக்கிறீங்க என்றதை ஆண்டவருக்கு நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, பெரிய பெரிய பந்தாக்கள் எல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட. அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு தீர்ப்பில் நிற்கும்போது முதல்ல மனம் திரும்புங்க. தீர்ப்பில் நிற்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் தீர்ப்பில் நிற்கக்கூடாது, நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப போகணும். பாவத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டு, திரும்ப திரும்ப குடும்பத்தை குலைச்சி கொண்டு, குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டு, குடும்பத்துக்கு புத்திமதி இல்லாத வாழ்க்கையை மற்றவனுக்கு சொல்கிற புத்திமதி நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்கிறதில்லை. உங்களோட பிள்ளைகளை கெடுத்து வைக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களினால நல்லவனார் கெட்டவனார் என்று கர்த்தர் வரும்போது தெரியும். இதை விடுவோம். அதனால் களைகளை சேர்த்து, அப்போ எங்கே பாருங்க, அவைகளை விதைக்கிறவன் சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர் தேவதூதர்கள். அதனால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். பாருங்க, களைகளை என்ன செய்வாராம்? அக்கினியில சுட்டரிப்பாராம் ஆண்டவர். அக்கினி, நல்ல கனியோடாத மரமெல்லாம் என்னவாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடும். அப்போ ஆண்டவர் களைகளை யாரு? களை யாராம்? இங்கே போட்டிருக்கு என்னன்னு கேட்டால், அவைகளை விதைக்கிறவன் சத்ரு
பிசாசு. அப்போ எதை விதைக்கிறான் பிசாசு? இல்லாத இச்சைகளை கொண்டு வந்து விதைக்கிறான். நீ இதை செய், அதை செய், இதை செய்யண்டு. அப்போ அந்த சத்துரு விதைக்க நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு இடம் கொடுத்து, அப்போ நாங்கள் தண்டும்போது நாங்கள் யாரும் மரங்கள். இப்போ எங்களோட மரம் காலுக்கு கீழே என்ன வைக்கப்பட்டிருக்குது? கோடாரி. அப்போ யாரை வெட்டுவார்? நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அங்கே பார்க்குறோம் தானே, ஆபிரகாம் லாசரஸோட மடியில், லாசரஸ் ஆபிரகாமோட மடியில் கிடக்கிறான், ஐஸ்வர்யவான் எங்கே கிடக்கிறான்ட்டு பார்த்தீங்க தானே. வாசிக்கிறீங்க வேதத்தை? ஓஹோ, வேதம் வாசிக்கிறது தானே ஒழிய ஐஸ்வர்ய மயக்கம் சிற்றின்பம் ஆசை, ஓஹோ, அந்த மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ இதை என்ன செய்கிறேன்னு கேட்டால், உலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் இங்கே பாருங்களேன், மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்கள், அவருடைய ராஜ்யத்துக்குரிய இடர்கள் எங்கே இருக்கிறதாம்? சபையிலே இருக்கிறது. இங்கே வச்சிருக்கிறது எங்க? சபையிலே இடரல் வரக்கூடாது. அப்போ ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து, அக்கிரமக்காரர்கள் எங்கே செய்ய முடியாதான்? பரலோராஜ்யத்துக்கு நுழைய முடியாது. துன்மார்க்கத்தின் வழியிலே அழிந்து போவான். பூமியை நீதிமான் சுதந்தரிப்பான். அது மாதிரி பரலோகத்தை சுதந்தரிப்பார்கள். சரியோ? அப்படியாக அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். என்ன இருக்குமாம்? அழுகையும் பற்கடிப்பும். பாவம் செய்ய இப்போ துணிகிற உங்களுக்குள்ள நான் சொல்கிறேன், பாவங்களை பாவம்ண்டா எல்லாம் பாவம் தான். பேச்சாரம் பாவம், பேசித்தனம் பாவம், பொய் பாவம், களவு பாவம், இச்சிக்கிறது பாவம், பண ஆசையினாலே குடும்பத்தை பிரிக்கிறது பாவம். உங்கள் பிள்ளைகள் பிரிக்கிறாங்க பாருங்க பண ஆசையினாலும். அப்போது சொல்ல தேவையில்லை உங்களோட பிள்ளைகளுக்கு. அப்போ உங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் உங்களோட பிள்ளைகளுக்குள்ள வருகிறது. உங்களுக்குள்ள நல்ல பழக்க வழக்கம் இருந்தால் பிள்ளைகளுக்குலாம் நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். ஆனால் இப்போ பாருங்க, சில பேர் மனைவிமாருக்குலாம் அந்த பண ஆசை, பொருள் ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை, உல்லாசை, எல்லா ஆசையும் இருக்கும். கூடுதலாக மனைவிமாருக்குலாம் அந்த ஆசை இருக்கிறது. மனைவிமாருக்குள்ள இருக்கிறது என்னென்னு கேட்டால், அவள் 5 பவுன் செயின் போட்டால் நான் 10 பவுன் போடணும். அவள் 35 வயதில் தாலி கொடி கட்டினா நான் 50 பவுனில் தாலி கொடி கட்டணும். என் பிள்ளைக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளைன்னா அவளுக்கு டாக்டர். இப்படியான காரியங்கள் உலக ஆசை, உலக இச்சை. ஆனால் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். பெரிய பந்தா விடுவீங்கள் ஜெபத்திலையும் அந்த மாதிரி பிரசங்கத்திலையும். இன்ஜினியர் ஆகிறது தப்பில்லை, டாக்டர் ஆகிறது தப்பில்லை. ஆனால் ஆபிரகாம் பெரிய ஐஸ்வர்யவான். நீங்கள் ஆபிரகாம் பற்றி கதைக்கிறீங்களா? அவன் ஐஸ்வர்யவானாக இருக்க இல்லையோ? இவன் ஐஸ்வர்யவானாக இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல இல்லையே. ஈசாக்கு பலி கொடுக்கறதுக்கு கூட அவன் துணிஞ்சித்தானே பாருங்க. அவனுக்குள்ள இருந்த விசுவாசம். அவன் என்ன விருந்தேசனத்துக்கு முன்னமா விருந்தேசனத்துக்கு பின்னமா அவன் விசுவாசித்தான்? விருந்தேசனம் வர்றதுக்கு முன்னம். விருந்தேசனம் எடுத்ததுக்கு பிறகு இல்லை, விருந்தேசனத்துக்கு முன்னமே அவன் விசுவாசித்தான் ஆண்டவரை. தன்னுடைய ஒரே புறான மகனை பலியிட போனான். நீங்கள் செய்வீங்களா? என்ன பிள்ளைகளுக்கே சொல்லி கொடுக்குறீங்க, குடும்பத்தை போய் ரெண்டாக்கண்டு. தாயாக இருந்தானே, தாய் தான் சொல்லி கொடுத்தாலும் அது தகப்பனுக்கு ஞானம் இருக்கணும் பாருங்க. தகப்பன்மாருக்கு ஞானம் இருக்கணும். இஞ்சவா இதெல்லாம் செய்கிறது தப்பு, இங்கே இது சொல்லுது. நான் அவங்களுக்கு கொடுக்குற நாங்கள் இதை நாங்களும் பாவிக்க வேணும். பொய் சொல்லாது என்று சொல்கிற நீ, உபதேசிக்கிற நீயே உன் பிள்ளை பொய் சொல்ல விடலாமா? அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாது என்று சொல்கிற நீங்களே ஆசைப்படலாமா? பாருங்கள், பிள்ளைகள் பாருங்க, போகிற வீட்டில் ரெண்டாக்குறது மட்டும் இல்லை, வீட்டில் கிடக்கிற பொருள்களையும் தூக்கி கொண்டே கொடுத்துருது. இதை கொண்டு வரும்போது இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு பிள்ளை இந்த இதை கொண்டு வருதுன்னு வையுங்க. இதை கொண்டு வந்தால் ஒரு தாயானவளோ ஒரு தகப்பனானவனோ இதை ஆற்ற இதை வெற்ற இங்கே இருக்கக்கூடாது, கொண்டே கொடு. அதுதான் முக்கியமானது. அடுத்தவன் பொருளை ஒரு பிள்ளை கொண்டு வந்தால், முந்தி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு என் மகன் வருவார். அப்போ நான் சொல்கிறது என்னென்னு கேட்டால், தம்பிங்க வா படியங்களை வீட்டை கூட்டிக்கொண்டு வர்றது, இந்த பையனை நீ கூட்டிக்கொண்டு வர்றியே, இந்த பையனை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பையன்
என்னத்துக்கு வர ஒரு மாதிரி கிடக்கு பார்க்க, இந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வராத தம்பி என்று சொன்னேன். அம்மா நீங்கள் என்னம்மா சேர்ச்சுக்கு இருந்து கொண்டு அப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அவன் நல்ல பையன் அம்மாண்ட. இல்லை இல்லை எனக்கு ஆண்டவர் பேசுகிறத நான் சொல்கிறேன்னு சொல்லுவேன். அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா அவன் நல்லவன் அம்மாண்டு. அப்போ ஒரு நாள் எங்களோட மகள் என்ன செய்தாண்டா, அவர் சின்ன பிள்ளைன்னுட்டு அவருக்கு விளையாட்டு சாமான் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தது. அப்போ இவர் சொல்லியிருக்கிறேன், எனக்கு அக்கா விளையாட்டு சாமான் வாங்கி கொண்டு வந்துருக்கிறா பார்க்க வாண்டு. அப்போ இவர் பார்க்க வந்து இந்த விளையாட்டு சாமானை பார்த்து கொண்டு வந்து போட்டு என் பையன் டெலிஃபோனை களவெடுத்துட்டு போயிட்டான். பாருங்களேன், டெலிஃபோனை களவெடுத்துட்டு போயிட்டான். ஆனால் ஆண்டவர் என்னோட உடனே பேசினார். என்னென்னு கேட்டால் டெலிஃபோன் அங்கேண்டு. டெலிஃபோன் அங்கேயாண்டுட்டு தம்பிகிட்ட கிட்ட தம்பி டெலிஃபோன் இருக்கா கொண்டு அடிக்கிறதுக்கு டெலிஃபோனுன்ட்டு. அப்போ தாண்டாருக்கு கொடுக்கணும் தேடுறாரு. தேட நான் சொன்னேன், ஆண்டவர் என்னோட பேசினார், அந்த பையன் தான் எடுத்து கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் விட்ட போனால் அந்த பையன் நான் எடுக்கையில் கொள்ளையில் கொடுக்கையிலேருந்து அப்படி வாதாடிட்டான். நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் கோட்டுண்ட நான் கேட்பேன் அது என்ன சொல்ல நான் எடுக்கையில் உடனே நின்றுட்டான். இப்போ தாயூர் கொஞ்சம் நேரத்தால் வந்து சொன்னால் ஓகே நான் கதைச்சிட்டு அவரோட இதண்டு போட்டு உங்களுக்கு தானே அவர் கொஞ்சம் டெலிஃபோன்கள் கொண்டு வந்தார். அவவாட வாயிலேயே சொன்னவ அவருக்கு எனக்கு டெலிஃபோன் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் ராத்திரின்னு தெரியாது, நான் பார்த்துட்டு கதைச்சிட்டு எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு அவங்களோட அம்மா என்ன செய்தா சொல்லுங்க அப்போ அவள் புள்ள களவெடுத்தன்னு சொல்லி சொன்னால் தப்பு இல்லையா? அதனால் பொலிசில் கொடுத்துருக்குறா. என்னன்னு கேட்டால் இது 10க்கு இருந்திருத்தேன். இப்படி பொய் பாருங்க, இந்த பொய் கண்ட உலகத்துக்குள்ள பொய் இருக்குன்ற ஆண்டவர் சொல்லி. அப்போ உங்களுக்குள்ளேயும் பொய் இருக்கலாமா? அப்போ டப்பண்டு நாங்கள் வந்து பொலிஸ் வந்து எங்களை கூப்பிட்டு அதுக்கு அந்த டெலிஃபோன் வாங்கின துண்டுகள் அதுகள் இதுகள் எல்லாம் கேட்டு பெரியவன்கிட்ட இந்த எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ்காரன் சொன்னான் என்னென்னு கேட்டால், நீங்கள் ப்ளோ மார்க்டுகளில் இப்படியான இதுகள் வேண்டக்கூடாது, அதுக்காகத்தான் நான் உங்களை இங்கே கூப்பிட்டது கொண்டது. இனிமேல் ப்ளோ மார்க்டுகளில் இது ப்ளோ மார்க்ட் இல்லை, இது வந்து நாங்கள் கடையில் வாங்கினு சொல்லி துண்டெல்லாம் காட்டின அப்புறம் தான் அவன் சொன்னான், உங்களுக்கு புத்தி சொல்லித்தாரன், ப்ளோ மார்க்டில் வேண்டாதீங்க கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு டொச்சும் தெரியாது. இப்போயும் டொச்சு வேலத்தளத்து டொச்சுகளை தவிர அங்கே வேலத்தலங்களில் செய்கிற டொச்சுகளை நாங்கள் பெருசாக டொச்சுகளில் கிழிச்சு ஆக்களும் இல்லை, பெரிய இது பண்ணின ஆக்களும் இல்லை, 1 2 வச்சு தான் நாங்கள் வேலைகள் செய்தது. எல்லா டொச்சுகளில் இப்போ வந்து பெரிய பெரிய பினாத்திரா தான். என்னென்னு கேட்டால் எனக்கு டொச்சு நான் என்றைக்குமே நாங்கள் தமிழர் தான். அதே சமயத்தில் தேவையானதுக்கு டொச்சு இருக்குந்தான் சரியோ. ஆனால் எங்களுக்கு டொச்சு தெரிஞ்சாலும் நாங்கள் வந்து இந்த காலத்து பிள்ளைகளோட கதைக்க மாட்டோம். ஏனென்று கேட்டால் இந்த பிள்ளைகள் பாருங்க சரியான சொச்சுக்கார பிள்ளைகளுக்குள்ளேயே நீங்கள் பாருங்க, ஒரு பிள்ளை வந்து தாயிட்ட கேட்குது என்னென்னு கேட்டால் அவள் டொச்சால கதைக்க, என்ன இந்த டொச்சால இப்படி கதைக்கிறீங்க, இது டொச்சா அவங்களுடைய அவங்க தெரிஞ்ச அளவுக்கு அவங்க கதைச்சி கொண்டு போகிறாங்க. அவங்க ஐன்ஸ் படித்தாங்க, சுவை படித்தாங்க, திரை படித்தாங்க. அவங்க படித்தவங்கள படித்து போட்டு அவங்களுக்கு முடிஞ்சதை கதைக்கிறாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் பெரிய வினாத்தில் எடுத்து போட்டு பெரிய ஆக்களுக்கு தெரியாதுன்ட்டு மலண்டு உங்களோட பாஷையில் கதைப்பீங்க. மம்மாவுக்கு தெரியாது, மம்மா இப்படி மம்மா அப்படி பப்பா இப்படி பப்பா இப்படின்னு நீங்கள் கதைக்கிறதெல்லாம் கேட்காதவன் இருக்கிற கேணியர்கள்ன்ற மாதிரி இருப்போம். நீங்கள் கதைக்கிற டொச்சுகள் எல்லாம் கேணியர்கள் கேட்குறது மாதிரி கேட்டுக்கொண்டு இருப்போம். ஏன்னு கேட்டால் என்ன கதைக்கிறீங்கன்னு. அதே மாதிரி தான் எங்களுக்கு டொச்சு முக்கியம் இல்லை, பழக்க வழக்கம்தான் முக்கியம். அதனால் டொச்சும் தேவை தான், அப்பப்போ ஒன்றுக்கு தேவைப்படுது தான். அதுக்காக பெரிய நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்தாங்க. சில பேருங்க பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகளுக்குள்ள உலகத்து படிப்பு இல்லை. உலகத்து டொச்சை கேளுங்க பார்ப்போம். ஹவுஸ்லேண்டெல்லாம் போய் இதுதான் என்று சொல்லி கதைக்கிற துணிகரமாக கதைக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு பாருங்க. என் பெரியவன்கிட்ட கேளுங்க, அடித்து கதைப்பான். அப்படியே இதுதான்ன்ற மாதிரி கதைப்பான். இப்படித்தான் நடக்கும், இதுதான் உண்மையை பேசணும், உண்மையை தான்றது. அடித்து கதைக்கிறதுக்கு கட்டிக்காரன். சிலதுகள் என்ன செய்யுங்க, டாக்டர்கிட்ட போனாலும் டாக்டர் இப்படித்தான் அதுக்கு தலையாட்டி போட்டு வருங்கள். எல்லாத்துக்கும் தலையாட்டுங்க, தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டி போட்டு வருங்கள். ஏன்னா அது அந்த பள்ளிக்கூட படிப்போடையே போயிடும், மற்ற படிப்புகள் இல்லை. அப்போ இப்படியான காரியங்களில் நாம் வசதியாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வசனங்கள் திட்ட தெளிவாக தமிழில் கிடக்கு, தமிழில் படிப்பிச்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. டச்சில் கொடுத்தாலும் அதை தமிழ்களில் படியுங்கன்னு சொல்லி கொடுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வழக்கத்தை கற்றுக் கொடுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் பாவமெண்டா என்ன வேந்து நீங்கள் அக்னி சூளையில் போட்ட பிறகு வெந்து கொண்டு புழுக்களை வர கொள்ள பார்க்குற வல்லவத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கும் கவலையாக இருக்கும். ஐயோ பூமியில் இருக்கும்போது நான் இதுகளை சென்றனே, பூமியில் இனி இருக்கிறவனுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கன்னு சொன்னால் போக முடியாதே. ஆபிரகாம்கிட்ட அப்படி தானே கேட்குறான். இந்த சகோதரங்கள் இருக்கிறார்கள் 7 பேர், அவர்களுக்கு போய் அறிவிக்க போகணும்.
இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. இருக்கைகளே சீர்திருத்தப்பட வேணும். அழுகையின் பற்களிப்பு உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான். நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களாம்? சூரியனை போல பிரகாசிப்பாங்க. கேட்கறதுக்கு என்ன இருக்கணுமா? காது இருக்கணும். இந்த காதால் கேட்டு இங்கே கொண்டு போகணும் இருதயத்துக்கு. இந்த காதில் கேட்டால் இப்படி போகணும். இந்த காதால் கேட்டால் இருதயத்துக்கு போகணும். இந்த காதால் கேட்டுட்டு இந்த காதால் விட வேண்டியது என்னத்தை சொல்லுங்க? அவன் தீய வார்த்தைகளை, அநியாயத்தை, அக்கிரமத்தை விட வேணும். சரியோ? இந்த காதில் கேட்டுட்டா வசனம் இங்கே போகணும். இந்த 2 பக்கத்தாலையும் அப்படியே இருதயத்துக்கு போகணும். நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றா இதால் கேட்டுட்டு இதால் விடுறோம் வசனத்தை. ஏங்க உங்களுக்கு நல்ல வசனம் தானே செய்யாத, இதை செய்யாதேன்னு சொன்னால் அது கெட்ட வசனம். இதை செய்யன்றது நல்ல வசனம் தானே. அப்போ அப்படி நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றப்பட வேணும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. இங்கே நாங்கள் பார்ப்போம். ரெண்டு கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 20:19. அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். என்னை யாருக்கு ஒப்புவித்தாராம்? உங்களிடத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்புவித்திருக்கிறாரு. ஏனென்றால் நீங்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு உலகத்தில் இருக்கிறவர்களை தேவ பக்கமாய் திருப்புறதற்கு. அப்போ இங்கே திருப்பி நான் வாசிக்கிறேன். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். நீங்கள் யாருடைய பாவங்களை எண்ணுறீங்களா? உலகத்தாருடைய பாவங்களை எண்ணுறீங்க. முதல் உங்களுடைய பாவங்களை எண்ணுங்க. உலகத்தார நியாயம் தீர்க்கிறதுக்கு அல்ல. நீங்கள் தேவன் அதை தீர்ப்பார். அது தேவனுடைய செயல், அது தேவனுடைய சித்தம். அதை என்னென்னு கேட்டால் தேவன் உலகத்தை அக்கினிக்கிரையாக வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். நீங்களே உலகத்தை என்று பார்த்து உலகத்தான் செய்கிறதையே நீங்கள் செய்கிறீங்க. இப்போ உலகத்தான் செய்கிறான். என்ன? திருமணம் செய்து கொடுக்குறான், சீதனம் கேட்குறான், பாதனம் கேட்குறான், சாதி பார்க்குறான், அது பார்க்குறாங்க, இது பார்க்குறாங்க, பொய் சொல்கிறாங்க. ஒரு கல்யாணம் செய்கிறதுக்கு 1000 பொய் சொல்லுவாங்களாம். நீங்கள் எத்தனை பொய் சொன்னீங்க ஒரு கல்யாணம் செய்கிறதுக்கு? நிதானிச்சு பாருங்க. போதகர்மாருக்குத்தான் சொல்கிறேன். நீங்கள் கல்யாணம் பேசும்போது எத்தனை பொய் சொல்லிட்டீங்க? போதகர்மாருக்குத்தான் சொல்கிறேன். போதகர்மார் செய்கிற பொய், போதகர்மாருடைய மனைவிமார் செய்கிற பொய், ஆனால் மற்றவனுக்கு தெரியாது. மற்றவனுக்கு நீங்கள் காதில் பூச்சூடிடுவீங்க பாருங்க. அதனால தான் சொல்கிறோம், பொய் சொல்கிறதும் களவெடுக்கிறதும் உலகத்தானு சொல்கிறீங்களா? அது உங்களுக்குள்ள இருக்குது பாருங்க. உள்ளதின்படி சொல்ல வேணும். என்னென்னு கேட்டால் வாக்கு, இந்த நாவால் நாங்கள் ஒரு வாக்கு கொடுத்தா அதன் படி நடக்கும், அதன்படி நடக்கும். எனக்கு ஒருத்தவங்க கல்யாணம் பேசி கொழும்புலேருந்து கல்யாணம் பேசினாங்க. கல்யாணம் பேசி இருந்தால் அப்போ என்னோட டெலிஃபோனில் பண்ண சொன்னாங்க, அவள் ஊழியக்காரி, நல்ல பிள்ளை, நல்ல குணமான பிள்ளை, உங்களோட இருப்பா, உங்களோட ஒத்து பிழைப்பா, உங்களோட சேர்ந்து ஜெபிப்பா, உங்களோட சேர்ந்து எல்லாம் செய்வா, அவள் உங்களோட கூட்டு குடும்பமாக இருக்க விரும்புவா, அவள் வீட்டுக்கு என்ன வீட்டு மருமகளாக இருப்பா, அது நாங்கள் உங்களுக்கு கேரண்டி. என்னவா கேரண்டி பண்ணுறோம்? வாக்கு கொடுக்குறாங்களே யார்? தங்கச்சி ரசிக்கப்பட்டிருக்கிறா, தம்பியார் ரசிக்கப்பட்டிருக்கிறார், ரசிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ சரி, கரண்டி கொடுத்தாங்களோ, கரண்டியை கொடுத்தாங்களோ, அகப்பையை கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது. சரியோ, கொடுத்து ஓகேன்ட்டு போயிட்டாங்க. போயிட்டு ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்டர் பண்ணினதுக்கு பிறகு இந்த கரண்டி அகப்பையெல்லாம் ஜெர்மனிக்கு வந்த பிறகு உடைஞ்சு போச்சு. ஏன்? வரும் வரைக்கும் தான், திருமணம் செய்யும் வரைக்கும் தான் அந்த வாக்கு, அது அம்மாட வாக்கோ, அக்காட வாக்கோ, அண்ணாட வாக்கோ, அல்ல பூதகத்தை வாக்கோ, மனைவியின் வாக்கோ, வாக்கு ஆண்டவர் எழுதி வைப்பார் பாருங்க. அந்த வாக்கு ஒரு நாளும் மறவாது. ஏண்டா நீங்கள் மறக்கலாம், ஆண்டவர் மறக்க மாட்டார். நீங்கள் தில்லுமுள்ளு விடலாம், ஆண்டவர் தில்லுமுள்ளு விட மாட்டார். ஏண்டா அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தெரியும் தானே உங்களுக்கு, அவர் பட்சிக்கிற அக்கினி என்று.
மனுஷன் அக்கினியாக மாற இயலாது. ஆனால் மனுஷனுக்கு இருக்கிற ஆண்டவர் அக்கினியாக மாறுவார் இல்லையா? சரியா? ஆனால் நீங்கள் கொடுக்குற வாக்குகள் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மை உள்ளது. சரியா? அப்போ இங்கே என்ன பார்க்கிறோம்டா, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, தனக்குள்ளே அவர்களை ஒப்புரவாக்கி என்ன செய்கிறாராம்? ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். அப்போ இங்கே பவுலடியான் சொல்கிறான் என்னென்னு கேட்டால், உலகத்தாருடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து எண்ணாமல் உங்களை சீசர்களாக அழைத்து அவர்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து கொண்டு வரத்துக்கு ஆண்டவர் என்னவா செய்திருக்கிறாராம்? தங்களை அதுக்குள்ளே என்ன செய்திருக்கிறாராம்? ஊழியத்துக்கண்டு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய திருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறுகிறது. அப்போ நீங்கள் எப்படியாய் மாறணுமா? புதிதான மாற்றம் இருக்கணும் உங்களுக்கு. பழையவைகள் ஒழியணும், பழைய பாவங்கள், பழைய காரியங்கள், பழைய சிந்தனைகள், பழைய பிரச்சனைகள், பழைய பிரிவினைகள். இது நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அந்த பிரிவினைகளோடு தான் இருக்கிறோம் பாருங்கள். சந்தோஷம் சமாதானம் உண்டு இல்லையே? அப்போ ஆண்டவர் வரும்போது இது எல்லாம் கேட்பார் பாருங்க. அப்போ நாங்கள் எப்படிப்பட்ட இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு நான் பிறகு வாரன். இந்த ஊழியம் எல்லாம் எங்களுக்கு ஒப்புரவாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுத்திருக்கிறார், எங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதை செய்யாதே. அதனால் அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் எங்களை தமக்கு ஒப்புரவாக்கி மற்றவர்களுக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் மற்றவர்களை ஒப்புரவாக்குறதற்கு கிறிஸ்துவின் உபதேசத்தை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறாராம்? ஒப்பு கொடுத்தார். மற்றவர்களை கொண்டு வரத்துக்கு உலகத்தை அவர்களை உலகம் இன்றைக்கு உலகத்தான் செய்கிறது தானே நீங்கள் செய்கிறீங்கப்பா. உலகத்தான்ட்டு என்ன இல்லை? பண ஆசை இல்லையா? பொருள் ஆசை இல்லையா? மண் ஆசை இல்லையா? பெண் ஆசை இல்லையா? லௌரிக மயக்கம் இல்லையா? விபச்சாரம் இல்லையா? வேசித்தனம் இல்லையா? பொய் இல்லையா? களவு இல்லையா? நிர்விசாரணம் இல்லையா? பெருமை இல்லையா? ஈக்கோ இல்லையா? அகங்காரங்கள் இல்லையா? ஆணவங்கள் இல்லையா? இதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் கிரியை என்று சொல்கிறீங்கள் இல்லையா? ஆனால் அது உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுறீங்கள்? உலகத்தாராய் மாறுறீங்க. அப்போ உலகத்தை நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்களோ? தீர்க்க முடியாது. ஆண்டவர் வந்தால் உங்களைத்தானே நியாய தீர்ப்பு சபையிலே அல்லவா? இங்கே பாருங்க, இதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுகள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்வது. தேவனோடு ஒப்புரவாக்குதல், மற்றவர்களை தேவனோடு ஒப்புரவாக்குதலுக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ எங்களுக்கு தந்த அழைப்பு என்ன? சுவிசேஷ ஊழியம். ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. அதுக்கு ஊழியத்துக்கு நான் பிறகு உங்களுக்கு வாரனே, பிறகு உங்களுக்குள்ள அப்போ இதுதான் தேவன் நமக்கு பாவத்துக்கு விலகி இருக்க சொல்லி தருகிற வார்த்தைகள். அப்போ நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நாங்களா, இல்லை கெட்ட நிலத்தில் விதைக்கப்பட்ட நாங்களா? ஐஸ்வர்யத்தை குறித்து நான் எழுதி வச்சிருக்கிறேன், கணக்கை எழுதி வச்சிருக்கிறேன். நான் ஆண்டவர் பேச வேணும். ஐஸ்வர்யத்தை குறித்து எழுதியிருக்கிறேன், ஊழியங்களை குறித்து எழுதி வச்சிருக்கிறேன், வெளிச்சத்தை குறித்து எழுதி வச்சிருக்கிறேன், எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். எழுதி வச்சு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எதை எனக்கு பேச சொல்கிறாரோ அதைத்தான் நான் பேசுவேன். நான் சும்மா இருக்க இல்லைங்க. இருந்தால் இனி வருங்காலம் தாமதியாது. நான் இன்றைக்கு இருக்கிறேன், நாளைக்கு எப்படி இருப்பேன் எனக்கே தெரியாது இல்லையா? அப்போ நான் போகும்போது இந்த வசனம் தான் என்ன கொண்டு போகும். வசனம் இல்லாமல் நாம் வாழ்வது ஒரு கூடாத காரியம். வசனத்தோடு வாழ வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வேதம் அதைத்தான் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. தயவு செய்து இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேணும். சபைக்குள்ள இருக்கிற நாங்கள் அநியாயம், அக்கிரமம், அநியாயத்துக்கு துணிகரமாய் நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள். எல்லாருக்கும் தான் நான் கொடுக்குறது. நான் நெடுதலும் கொடுக்கும்போது சொல்கிறேன், நான் ஒருத்தருக்கு இல்லை, விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஊழியக்காரிகள், மேய்ப்பர்கள், மூப்பர்கள் எல்லாருக்கும் தான் கொடுக்குறேன்.
எல்லாரைக்கும் தான் இந்த வசனம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒருத்தருக்காக கொடுத்தாரு இல்லையே. நான் கேட்குறேன், ஒருத்தரை மேய்ப்பராக்கும்போது என்ன செய்கிறார் ஆண்டவர்? அப்போஸ்தலர்களுக்கு 12 அப்போஸ்தலர்களுக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு? வசனத்தின்படி தான் நடக்க சொல்கிறாரு. இந்த வசனத்தை கொண்டு செல்லுங்கள். பேய்களை ஓட்டவும் நோய்களை குணப்படுத்தவும் கட்டளை கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ அவங்கள்ட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு பிறகு அவங்க கலக்கினாங்க பாருங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் என்று பேர் பெற்றார்கள். அந்தியோக்கியாவிலே உலகத்தை கலக்கிறவர்கள் என்று பேர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பவுலடியான பாருங்க, எல்லாம் இருந்தது அவனுக்கு. ஆனால் அவன் திருமணம் மட்டும்தான் செய்யலை. அவன் நல்லதாக போச்சு அவன் திருமணம் செய்யாமல் இருந்தது. ஏனென்று கேட்டால் திருமணம் செய்திருந்தால் அவன் பெண்ணுக்கு அடிமையாக இருந்திருப்பான். ஏனென்றால் பெண்களுக்கு முக்கியம் அந்த அதில் போட்டிருக்கு தானே, குருந்திகளில் போட்டிருக்கு, பெண்கள் என்ன கணவனுக்காக எப்படி எப்படி தங்களை உலகத்துக்குரிய காரியங்களுக்குள்ள கொண்டு போகலாம் என்று நினைக்கிறவர்கள்லாம் பெண்கள். பெண்களுக்குள்ள எல்லா பெண்களுக்குள்ளேயும் என்று நான் சொல்ல வர இல்லை. எல்லா பெண்களும் அப்படி இல்லை. பக்தி விருத்தி உள்ளவர்களும் இருக்கிறார்கள், தேவனுக்கண்டு பிரியமானவர்களும் இருக்கிறார்கள். பிள்ளைகளை நாங்கள் வந்து வளர்க்கும் போது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இது பிள்ளை, இது சரி, இது பிள்ளை, இது சரி. அது குழந்தைகளுக்கு நாங்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்கணும். பெரிய ஆக்களுக்கு வந்து ஒரு அளவான பருவங்கள், குழந்தையிலிருந்து ஒரு அளவான பருவங்கள் வர வர இது பாவம், இது பாவம் இல்லை, இது பாவம், இது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பாவம்ண்டா என்னென்று தெரியாத மாதிரி இல்லை இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் வந்து 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புலேயே 4ஆம் வகுப்புலேயே சொல்லி கொடுக்குறாங்கனோ புரோயின்டின் இருக்காண்டு கேட்குறாங்க. இது சட்டம். அப்போ நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த 4 வயசில் 5 வயசில் புரோயின்டின் எடுத்து கொடுப்பீங்களா என்ன? வச்சுக்காரங்க செய்கிறாங்க. சட்டத்துக்கு சொல்லுவோம், சட்டத்தை பற்றி கதைக்கிறீங்க நீங்கள். சட்டம் எல்லாருக்கும் தெரியும், இந்த ஜெர்மன் சட்டம் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதண்டு இல்லை. இப்போ புது சட்டத்தை கொண்டுட்டாங்க. அதனால் பழைய சட்டங்களை தெரிஞ்சு கொண்டு நாங்கள் புது சட்டத்தை மறந்து போகிறதாண்டு இல்லை. நாங்கள் கொஞ்சம் வெளியில் இது பண்ணி பார்த்தா புது சட்டங்கள் பழைய சட்டங்கள் எல்லாம் தெரியும். சட்டங்களை பார்க்குற நாங்கள் ஏமாற்றலாமா? ஏமாத்து காரியங்கள் செய்கிறதுக்கும் கூட பிள்ளைகளுக்கே சொல்லி கொடுத்துருக்குறீங்களே பாருங்கள், மற்றவனை ஏமாத்துறது எப்படி என்று. அதெல்லாம் கூடாத காரியம். ஏன்னா மற்றவனை கேணியர்கள்னு நினைக்கவும் கூடாது, கேணர்ச்சியில்னு நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும் ஏன் அப்படி இருக்கிறாங்கன்றது. கொஞ்சம் வாயை திறந்து பேசிட்டா அச்சோ கிட்ட வார்த்தையில் பேசி போட்டா அவள் இப்படி கதைச்சிட்டா அப்படின்னா அப்போ தானே என்னென்னு கேட்டால் நாங்கள் வெற்றி அடையலாம். வெற்றியில் நாங்கள் உங்களுக்கு தெரியாது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் முந்தி ஓடுறவனா பிந்தி ஓடுறவனா வெற்றி அடைவான்னு தெரியாது. நீங்கள் அநியாயம் அக்கிரமங்களை செய்து கொண்டு வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறீங்க. வழியில் 2 பாவி கத்துறான் பாருங்க, அவன் வெற்றி பெற்றான். பவுல் ஓடினான் பாருங்க, எல்லாம் இருந்தது, எல்லாம் எனக்கு, எல்லாம் அதில் எல்லாம் குப்பை என்று எண்ணிட்டு ஓடினான் பாருங்க, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டான். அதுதானுங்க உலகத்துக்கு உரியதுக்கும் தேவனுக்குரியதுக்கும் இருக்கிற, தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்து பிள்ளைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் எதண்டா, உலகத்தில் இருக்கிறதில் நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்களும் உலகம்தான். நீங்கள் சொல்லலாம் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டு எத்தனை நேரம் விழுகுறீங்க பாருங்க. ஒரு விழுந்து அதே எகால். ஆனால் எத்தனை நேரம் விழுகுறீங்க பாருங்க. சரி, ஒரு விழுகிறவனுக்கும் நீங்கள் உதவி செய்கிறீங்க பாருங்க. ஓஹோ, அந்த மாதிரி உதவி செய்கிறீங்க விழுகிறவனுக்கும். அது சொல்லி வச்சு வேலை இல்லையே. தயவு செய்து பாவம் உண்டா என்னென்று உணர்ந்து கொள்ளுங்க. அடுத்தவனை கெடுக்கிறது பாவம், அடுத்தவன் குடிய 2ஆக்குறது பாவம். பாவம் உண்டா எல்லாம் பாவம். விசாரம் பாவம், பேசிட்ட போய் பாவம், களவு பாவம், அடுத்தவன் பொருளை ஆசைப்படுறது பாவம். எனக்கு ஒரு அம்மா சொன்னா என்னென்னு கேட்டால், தன் மருமகள் வந்து கொஞ்சம் உடுப்பு வேண்டி வச்சு அதை நான் கொண்டே கிளறுக்க வச்சுட்டு வந்துட்டேன். புது உடுப்பு மகள் வேற வேண்டி தந்தது, கிளறுக்க வச்சுட்டு வந்துட்டேன். பிள்ளை கிளறுக்கு வந்து கதவு இல்லாமல் இருக்கு. பிள்ளை மருமகள் எடுத்து மாமியாருக்கு தெரியாமல் ஊருக்கு அனுப்பிட்டேன். மனசுக்கு யாரோ வேண்டி கொடுக்குறாங்க. இப்படி செய்யலாமா? அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படலாமா?
மாமியாற்ற பொருளாக இருந்தானே, மாமனாற்ற பொருளாக இருந்தானே, மச்சாரோட ஒரு ஆசைப்படலாமா? ம் பொய் புரட்டு சேர்ச்சுக்கு இருக்கிறார்கள். சேர்ச்சுக்கு இருக்கிற எங்களுக்கு என்ன இருக்கணும்? உத்தம இருதயம் இருக்கணும். இருதயம் முழுத்தலும் எப்படியா இருக்கான்? கற்பாறை, முள்ளு, தில்லு முள்ளு எல்லாம் ஒரு பக்கத்துக்கு இருக்கு. மிஞ்சால வந்துடணுன்னு நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நமஸ்காரம், ஆண்டவரே. அது அந்த குறிப்பிட்ட இடத்தோட அது அந்த ஆண்டவற்ற இதுகள் எல்லாம் தானே இஞ்சால வேந்து அது அங்கால இருந்தோண்டு அது குத்தும். வசனத்தை குத்தி குத்தி எடுத்து போடும். தயவு செய்து உங்களை எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு இல்லை. பிரசங்கத்தை கேட்குறேன் நான். இது பிரசங்கம் நான் வந்து பெரிய பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வரையும் இல்லை. ரெண்டாவது வந்து நான் பாஸ்டரும் இல்லை. நிறைய மற்றது வந்து போதகரும் இல்லை. நான் வந்து சாதாரணமான ஒரு சுவிசேஷத்துக்கண்டு தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவள், அவசியப்பட்டவள். அதனால் நான் வீட்டில் இருந்தால் இந்த காரியங்களை செய்கிறேன். சரி, அதனால் தயவு செய்து பாவம்ண்டா என்னண்டு உணர்ந்து கொள்ளுங்க. மற்றவனை கெடுக்கிறது பாவம், மற்றவன் குடியை கெடுக்கிறது பாவம். திருமணத்தை செய்து கொடுக்குறீங்க, செய்து கொடுத்து போட்டு நீங்கள் நிற்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு பின்னுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு முதல்ல வந்து உணர்ந்து கொள்ளவனும் புரிஞ்சு கொள்ளவனும். இதுக்குத்தான் தேவ வார்த்தைகள். தேவ வார்த்தைகள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் உள்ள வார்த்தைகள் இல்லையா? ஆபிரகாம் வந்து கீழ்ப்படி ஆபிரகாம் வந்து மனைவிக்கு மனைவிட்ட கீழாமல் கொள்ளாமல் தான் ஈசாக்கை கொண்டு போனான். என்னென்ன மனைவிட்ட கேட்டிருந்தா விட்டுருப்பாளா என்ன? கேட்டிருந்தா விட்டுருப்பாளா? சில மனைவிமாருக்கு நீங்கள் ஞானமாக நடந்து கொள்ளணும். ஞானமண்ட சாமான் உங்களுக்கு கிடையாது. ஏண்டா ஞானமண்ட வேதம் இல்லை உங்களுக்கு. ஞானம் இருந்தால் ஞானவான் தான் பாக்கியம். மனைவியை எப்படி கட்டவனும், பிள்ளைகளை எப்படி கட்டவனும், கணவனை எப்படி கட்டவனும், மனைவியை எப்படி கட்டவனும், மற்றவர்களை எப்படி கட்டவனும். ஒரு காலத்தில் ஓஹோ உண்டு ஆடினாங்கள், ஓஹோ உண்டு ஓடினாங்கள். ஆஹா, சுவிசேஷத்தை சும்மா கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது இப்போ என்ன சொல்லுங்க அப்போ? எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்கள் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? மற்றவங்களை ஒடுக்குறோம், மற்றவங்களுக்கு அநியாயம் செய்கிறோம், மற்றவங்களுடைய குடும்பத்தை கெடுக்கிறோம், பிரிக்கிறோம். இப்படியான காரியங்களை நாங்கள் ரகசியமாக செய்கிறோம். உங்களுடைய ரகசியமெல்லாம் ஒரு நாள் வெளிவரும். அப்பேக்கில் தான் ஆண்டவர் சீக்கிரமாக எல்லாத்தையும் கொண்டு வருவாருங்க. வெளியரங்கமாக அது ரகசியம் அல்ல, வழிக்கு வராத மறைபொருளும் அல்ல. இருளிலே நடக்கிறது தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் என்று எழுதியிருக்கிறது. இந்த பாருங்க, ஆண்டைக்கு அந்த அம்மா அவைய சொல்லும்போது சொல்லிச்சுன்னு வேண்டாம், இந்த கீழ்ந்து தகப்பன் வீட்டுக்கு போகுது. தப்பு இல்லையா? அப்பா எடுக்கிறார், அம்மா இருக்கிறா. அப்பாவுக்கு மண் கொஞ்சம் வந்தாலும் அறிவில்லையா? கட்டி கொடுத்த வீடு, கணவன் ஒரு பெக்கோஸ். கணவன் உண்மையான ஒரு வாழை இருந்தால் பெற்றதாய்க்கே பெற்றதாய்க்கு ஒரு 5% கொடுக்காதவங்க, பெற்றதாய்க்கு ஒரு மாதத்துக்கு கொடுக்காதவங்க எப்படி ஏன் மனைவிக்கு இடம் கொடுக்குறீங்க? மனைவி எங்கே இந்த வானத்திலேருந்து இறங்கி வந்த மண்ணாவோ? உங்களுக்கு துணையாக தந்தது. நீங்கள் அவளுக்கு அடிமையும் இல்லை, அவள் உங்களுக்கு அடிமையும் இல்லை. கணவன் மனைவியில் அன்பு செலுத்தவனும் கடமை செய்யணும். இதுதான் ஆண்டவர் போட்டது. மனைவி கணவனுக்கு எல்லா விதத்துலையும் கீழ்ப்படியணும். இப்போ கணவன் மாட்டேன்னு சொன்னால் மனைவி என்ன செய்வா? இப்படி பிடிப்பா. அதனால் நான் உழைக்கிறேன் தானே, எனக்கு பிரச்சனை இல்லை. அது அவங்க காசு, அது வேறு விஷயம். ஆனால் தப்பு. அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? அநியாயம் செய்கிறீங்க. அரசாங்கம் அப்பா ஜெர்மன் சட்டம் என்ன சொல்லுது? பிள்ளைய கட்டி கொடுத்துட்டா காசை வேண்டி பொத்தலான பையக்க போடன்னு சொல்லுதா என்ன? பிள்ளைய கட்டி கொடுத்துட்டா விடு அந்த காசை, புத்தலான பையில் போட வேணும், பிள்ளைகளுக்கு பணம் சம்பாதிக்க வேணும். இதெல்லாம் தப்பான காரியங்கள், தப்பான வழிகள். இதையெல்லாம் செய்து கொண்டு நாங்கள் உத்தமர்கள் சத்தியத்திலே கீழ்ப்படுகிறோம். சட்டத்துக்கு பிள்ளைகள் சட்டத்தை மதிக்கிறார்களோ? பிள்ளைகள் சட்டத்தையா மதிக்கிறாங்க? தெரியுதே. ஒவ்வொருத்தரும் தான் உணர்ந்து கொண்டால் பல்லோத்துக்கு போகிற வழிகளை தேடலை. சரியோ? எனக்கு தான் என்ன 9
9ஆம் மாதத்துல இருந்து எனக்கு காசே வரையில்லை. அது ஏன் எதுக்குன்னு நான் பிறகு ஆறுதலாக அது சாட்சி சொல்கிறதுக்கு இருக்கிறேன். வரையில்லை. ஆனால் அதுக்காக செத்தா போனேன். செத்தா போனேன். தந்தா தாராங்களுக்கு, தராட்டா விடுறாங்களுக்கு. என்ற பணம் ஐஸ்வர்யம் உலகத்துக்கு அடுத்த வேறு போதுமன்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு போகிறது. அவங்க தந்தா தாராங்களுக்கு, சாப்பாட்டு காசு தாராங்களுக்கு தரையில்லை. அவங்களோட சட்டம், அவங்களோட சட்டம் என்னவோ அதை செய்யட்டும். ஆனால் தர வேண்டியது யார்? தர வேண்டியது யார்? அவங்களும் தந்தானே தராட்டானே நமக்கு என்ன? நான் யார்கிட்டையுமே ஆண்டவருக்கு தெரியும். என்ன குறித்தும் கர்த்தர் தான் கணக்கு கொடுக்கணும். உங்களை குறித்தும் ஆண்டவர் தான் கணக்கு கொடுக்கணும். என்ன குறித்தும் ஆண்டவர் தான் கணக்கு. பிள்ளைகள் கணக்கு கொடுக்குறது அல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க கணக்கு கொடுக்குறது இல்லை. என்ன குறித்து அவர் கணக்கு கொடுக்கணும். என்னென்று கேட்டால் சொல்கிறான், என்னென்று நான் போகும் வழியை தேவதீர் ஒருவர் அறிவீர். அது மாதிரி நான் போகும் வழியையும் என் தேவதீர் ஒருவர் அறிவீர். இந்த வரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறது அதான், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன ராசா, உம்முடைய விருப்பம் என்ன ஆண்டவரே, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க. இதுதான்டா ஒன்றும் செய்யலாது. ஏண்டா நான் ஆண்டவரிடத்துலேருந்து கேட்கறதுக்கு காரணம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்துட்டேனா அப்படியான காரியங்களை கேட்டால் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை, நான் ஆசீர்வாதத்தை அதை ஆண்டவர்கிட்ட என்று நினச்சி ஆண்டவர்கிட்ட கேட்காம கொள்ளாமல் எந்த காரியங்களை செய்தாலும் அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அவர்கிட்ட கேட்காம நான் செய்கிற காரியங்கள் பிடிக்காது. சில வேளையில் நான் அவர் பேசினாலும் என்னோட அது பிராந்தி என்று சொல்லி போட்டு செய்து விட்டுருவேன். அதனால் எனக்கு வர்ற தண்டனைகளும் உண்டு. அதை நான் உணர்ந்து கொண்டேன். அதை ஏற்றுக்கொள்ளையும் தான் வேணும். அது யார் ஏமாற்றினாலும், பிள்ளைகளை ஏமாற்றினான்னு, பக்கத்து வீட்டுக்காரனை ஏமாற்றினான்னு, சபைகளை ஏமாற்றினான்னு, விசுவாசிகளை ஏமாற்றினான்னு, அதில் பழகிறவங்க ஏமாற்றினான்னு ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். வேண்டாம். ஆண்டவர் பேசும்போது இப்படித்தான். நாங்கள் ஒரு கடை போடும்போது, நான் உங்களுக்கு பிறகு சாட்சியை சொல்கிறோம், நாங்கள் ஒரு கடை போடும்போது ஆண்டவர் பேசினார் கடை போடக்கூடாதுண்டு. நான் என் புருஷனுக்கு சொன்னேன் இப்படி என்று சொல்லி சொன்னேன். இல்லை என்று சொல்லி அவர் கியோஸ் போட்டார். அடி விழுந்தது பாருங்க, மரணாடி. ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் சொல்லியும் நாங்கள் செய்வோமா இருந்தால் அடி தான், அடிக்கு மேலே அடி. அப்போ தான் அம்மையின் நகரம்னு சொல்லுவாங்க. அடிக்கு மேலே அடி போட்டால் தான் அவன் அம்மையின் நகரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நாங்கள் ஆண்டவர் பேசும்போது சில வேளையில் நானும் பிராந்தி என்று நினைக்கிறது. இது மாதிரி ஆண்டவர் பேசுகிறாரா நைன், பிசாசு பேசுதா நைன், இது இந்த மனப்பிராந்தி என்று நினைக்கிறது. ஆனால் ஆண்டவர் பேசுகிறது உண்மைங்க. நீங்கள் சொல்லுவீங்களா ஆண்டவர் பேசுவாரோ? பேசுவார், பேச மாட்டார் ரெண்டில் பேசுவார். ஏனென்று கேட்டால் என்னோட பேசின தேவன், நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்து பேசின தேவன் இந்த வரைக்கும் என்னை நடத்தி வார. நான் விழுந்த பாதை, நான் என்னை எழுந்திருக்க வச்ச பாதையில் எல்லாம் கர்த்தர் தான், மனுஷன் இல்லை. மனுஷன் என்னை எழுப்பி விடையும் இல்லை, மனுஷன் என்னை தூக்கி விடையும் இல்லை. என்றைக்கும் அதே தான் நடக்கிறது. ஏனென்று கேட்டால் பாடுகள் இல்லாமல் பல்லூராட்சியத்துக்கு போக முடியாது. பாடுகளை அனுபவிக்கிறோம் தான் பல்லூராட்சியத்துக்கு போடணும். விசாலமாக போகிறதுக்கு நாங்கள் அந்த ஆசை, இந்த ஆசை, பொன்னாசை, மண்ணாசை, பண ஆசை, பொருளாசை, இதெல்லாம் என்ன பல்லவத்துக்குள்ளே கொண்டு போகாது. அதையெல்லாம் இந்த பூமியில் இழந்து தான் நாம் பல்லவத்துக்குள்ளே போக வேண்டும். இதைத்தான் உங்களுக்கு சொல்கிறோம். என்னென்று கேட்டால் இருக்கலாம், பூமியில் இருக்கும் வரைக்கும் பணம் தேவைதான், இல்லை என்று சொல்ல இல்லை. இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு கிடைக்கிறது 181 ரூபா கிடைக்குது. யோசிச்சு பாருங்கள், 9ஆம் மாதத்துல இருந்து நான் காசு இல்லாமல் இருக்கிறேன். யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் என்ன இலை போட்டுறாரு. கர்த்தருக்கு தான் நான் இதாக இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு நன்மையாகத்தான் மாற்றுறாரு. அதனால் சொல்ல, நான் புடமிடப்பட்டால் பொன்னாக விளங்குவேன்ன்றது மாதிரி எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டு போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுவேன். உங்களுக்கு துக்கமா, வேதனையா, சோதனையா, அதிலிருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டுமெண்டா எங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகள், எங்களுக்குள்ள இருக்கிற உலகத்தின் ஆசைகள் ஒரு அளவுக்கு போதும். அதாவது உலகத்தில் நமக்கு தேவைதான், ஒரு இது இருந்தால் போதும், ஒரு
எல்லாத்துலேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவர் இரண்டு நாங்கள் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட போகும் வரைக்கும் எங்களுக்கு போதுமன்ற அளவுக்கு வாழ்கிறதே ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருந்தால் போதும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக போய் சொல்கிறதும், பணம் சம்பாதிக்கிறதுக்காக குடும்பத்தை கெடுக்கிறதும், பணம் 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 பாதாளம் வரைக்கும் போகுமென்று பிரசங்கிக்கிறோம். ஆனால் அது எங்கே வரைக்கும் போகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். பிரசங்கிக்கிற உங்களுக்கு தான் தெரியும். இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏனென்று கேட்டால், நாங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கவும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் பாவம் என்பதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவரிடத்தில் வந்துட்டோம். ஆண்டவரிடத்தில் வந்துட்டு அதே காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது தப்பு இல்லையா? அதனால தான் ஏசாயா நான் என்ன ஏசாயா சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாயும் பரத்துக்கு விரோதமாயும் பாவம் செய்திருந்தால் என்னை மன்னியும். உமக்கு விரோதமாயும் பரத்துக்கு விரோதமாயும் பாவம் செய்திருந்தால் என்னை மன்னியும். அப்போ பாவம் உண்டா? எல்லாம் பாவம் தான். அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. தயவு செய்து கற்றுக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கு இருந்துட்டு நாளைக்கு மறைச்சி போயிடுவீங்க. ஆனால் பிள்ளைகள் அந்த கானான் தேசத்துக்கு நுழையிறதுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த வசனங்கள் தேவை. பிள்ளைகளுக்கு அந்த நற்பழக்க வழக்கங்கள் தேவை. இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்க, பிள்ளைகள் சுதந்திரமாக வாழ்கிறாங்கன்னுட்டு இருப்பீங்க இல்லையா? பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையில் சேர்ச்சுக்கு வருது, வாசத்துக்கு வருது, ஓகே. ஆனால் பிள்ளைகள் வேதம் படிக்குதா, வேதத்தின்படி நடக்குதான்றது அது உங்களுக்கு தானே தெரிய வரும். ஆட்டோ குடிக்க பிள்ளைகள் கெடுத்திருக்கிறார்கள், நாங்கள் ஆட்டோ குடிக்க கெடுத்திருக்கிறோம், அது உங்களுக்கு தானே தெரியணும். அப்போ நாளைக்கு நீங்கள் விதைச்சது தான் பிள்ளைகள் மறக்கும். அப்போ அதனால் நீங்கள் அறுக்க வேண்டிய நீங்கள் அறுத்துட்டு போய் சேர்ந்துருவீங்க. நீங்கள் விதைக்கிறத பிள்ளைகள் அறுக்கும், ஆனால் நீங்கள் விதைச்சி போட்டு போய் சேர்ந்துருவீங்க. ஆனால் அறுக்க வேண்டியது பிள்ளைகள் இல்லையா? நீங்கள் விதைக்கிறீங்க, கள்ள விதைகளை விதைக்கிறீங்க, ஆனால் உங்களோட பிள்ளைகள் இல்லவா அதை அறுக்கும், நீங்கள் போடுவீங்க. தயவுசெய்து நல் பழக்க வழக்கங்கள் கர்த்தருக்கு பிரியமானது, அதை கற்றுக் கொடுங்க. தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனோட உறவாடுங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. தயவுசெய்து இதை ஏற்றுக்கொண்டு பார்க்குற ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அது ஒருத்தன் குடிக்கிறவன் உடனே குடியை நிப்பாட்ட மாட்டான். அதே மாதிரி பாவம் செய்கிறவன் ஒரே தரத்தில் பாவத்தை விட மாட்டான். நாளுக்கு நாள் வார்த்தைகளை போகும்போது வார்த்தைகள் அவனுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் கழுவும் போது தான் அவன் சீர்திருத்தப்படுவான். அவன் எத்தனை வருஷம் சென்றாலும் சீர்திருத்தப்படுவான். அப்படியாக நீங்கள் வார்த்தைகளை கொடுத்து தான் நடத்த வேணும். தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் கேட்குறவங்களை எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். தயவுசெய்து வார்த்தைகளின்படி நடவுங்க. பாவத்தை விட்டு ஒழியுங்க. உங்களுக்கு அந்த பாவம் இருந்தால் பல்லோராட்சியத்துக்கு கொண்டு போகாது. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். உலகத்தின் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் என்று பார்க்கிறோம். அப்போ உலகம் என்று சொல்கிறோம். அப்போ உலகத்தின் பாவங்களை தானே அவர் சுமந்தார். அப்போ நீங்கள் உலகத்தை நியாயம் தீர்க்க வேணாம், உங்களை நீங்கள் பாருங்கள். உலகத்தை நியாயம் தீர்க்கிறது கர்த்தர் வருவார். அது அவருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களை நியாயம் தீர்க்கிறது முக்கியம். ஏன்னு கேட்டால் நியாய தீர்ப்பு சபையில் தான் ஆரம்பிக்கும். அதனால் தயவு செய்து எல்லாத்தையும் விட்டு விடுங்கள்னு சொல்கிறேன். இத்தோடு நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நாளுக்கு உங்களை சந்திக்கிறேன். தகப்பனே, மக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் உள்ள வார்த்தையின்படி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, போய் சொல்லாதே, களவிடாதே. ஆண்டவரே, பிறருடமையை விரும்பாதே, பிரதானத்தை விரும்பாதே. ஆண்டவரே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே என்று சொல்லியிருக்கிறீங்க. கொலை செய்யாதே, கொள்ளை அடிக்காதே என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, தாய் தகப்பனை கனம் பண்ணு சொல்லியிருக்கிறீங்களா? ஆண்டவரே, முதலாவது உடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் சுதந்திரத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. 10 கட்டளைகளிலும் ஆண்டவரே, உடைய கட்டளைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் உள்ள வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நடத்தும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு எந்தெந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வையும் எங்களுக்கு தந்து நீங்கள் நடத்தும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஆண்டவரே, இந்த உலகம் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறது ராஜா. உலகம் எல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது ராஜா. இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் நாங்கள் ஆண்டவரை இச்சியாதபடிக்கு ஒவ்வொருத்தருக்களையும் ஒரு மனம் திரும்புதலோடு நடக்க தேவ ஆவியானவர் தாமே சபைகளை சீர்படுத்தும்படியா செபிக்கிறேன். சபைகளை பலப்படுத்தும்படியா செபிக்கிறேன். சபைகளில் உணர்வுள்ள
உள்ள இருதயங்களை கொடுக்கும்படியா செபிக்கிறேன். பரிசுத்தத்தை உண்டாக்கும்படியா செபிக்கிறேன். அக்கியங்களை உண்டாக்கும்படியா செபிக்கிறேன். அன்பென்றால் என்ன என்று தேவனுடைய அன்பிலே கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற்றும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பங்களை கெடுக்காமல் குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே தகப்பனே சத்தியத்தை இன்னும் ஆண்டவரை வெளிப்படுத்தி நடத்துகிற பிள்ளைகளாய் மாற்றும்படியா செபிக்கிறேன் ஐயா. குடும்பத்திலே ஆண்டவரே பிரிவினைகளை உண்டாக்குற ஆவிகளை நசரேயராய் இயேசுவின் நாமத்தினாலே அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படியா செபிக்கிறேன். வாலிப பிள்ளைகள், கன்னியர்கள், குழந்தைகள், பாலகர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன். அவர்களுடைய ஆண்டவரே ஐயா உம்முடைய வருகையிலே அவர்கள் மறுரூபமாக்கப்படத்தக்கதான ஆயத்தமுள்ள பிள்ளைகளாய் மாற்றும்படியா செபிக்கிறேன். பெற்றோர்களுக்குள்ளே அப்படியான ஒரு மாற்றங்கள் வரும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே பிரசங்கிக்கிறவர்களே ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டு போய்விடாதபடி அப்பா பிரசங்கம் பிரசன்னமாய் மாறும்படியா செபிக்கிறேன். சுவாமினி உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.